اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெயரால் திருமறை குர்ஆனுடைய சின்னஞ்சிறு அத்தியாயங்களுக்குரிய விளக்கத்தை கீழிருந்து மேலாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த வாரம் சூரத்து தக்காசுர் அல்ஹாக்கும் தக்காசுர் என்ற அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த அத்தியாயம் சூரத்து தக்காசுர் என்று சொல்லப்படுகிற இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில் அருளப்பட்டதா அல்லது மதீனா வாழ்க்கையில் அருளப்பட்டதா என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான குறிப்பும் இல்லை. இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுற செய்திகள் எந்த காலத்தில் அருளப்பட்டிருந்தாலும் பொதுவானதாக இருக்கிறது. மக்காவில் அருளப்பட்டது என்பதாலோ மதீனாவில் அருளப்பட்டது என்பதாலோ இதனுடைய கருத்துக்கள்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. இந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதர்களுக்கு இருக்கிற பேராசை எவ்வளவு கிடைத்தாலும் போதாது என்று நினைக்கக்கூடிய மனிதனுடைய பலவீனத்தை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டி அதிலிருந்து நீங்கள் வெல்ல வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இதுதான் இந்த சூறாவுடைய மைய கருத்து. அந்த சூறாவுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், அல்ஹாக்கும் தக்காசுர். தக்காசுர் என்றால் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவது, அதிக அளவில் ஆசைப்படுவது, பேராசைப்படுவது. அப்ப இன்னும் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அந்த ஆசை, இந்த பேராசை உங்களுடைய கவனத்தை திசை திருப்புகிறது. திசை திருப்பி விட்டது. மரபையை விட்டும், சொர்க்கத்தை செல்ற பாதையை விட்டும், வணக்க வழிபாடுகளை விட்டும், நல்லறங்கள் செய்வதை விட்டும், இப்படி எல்லாத்திலிருந்து உங்களை திசை திருப்பி விட்டது. எதுவரைக்கும் இந்த ஆசை அடங்குவதில்லை என்று கேட்டால், ஹத்தா ஜூர்துமுல் மகாபீர், நீங்கள் கபர்களுக்கு செல்லுகிற வரை, சாவுற வரை, நீங்கள் மரணிக்கிற வரைக்கும் இந்த ஆசை மட்டும் அடங்குவதில்லை. அதுதான் உங்களை திசை திருப்புறதுக்கு மூல காரணமா இருக்கிறது. ஆசையை மட்டுப்படுத்துங்க. ஆசைப்படலாம். தக்காசுர் என்றால் எவ்வளவு இருந்தாலும் போதாதுன்னு நினைக்கிறது. தக்காசுர் என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு பொருள் ஆசைப்படலாம். சுவையான ஒரு உணவு இருக்கு, அது ஆசைப்படலாம். நல்ல சட்டை போடுறதுக்கு ஆசைப்படலாம். ஒரு வீடு வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படலாம். கார் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படலாம். இந்த ஆசைக்கு மார்க்கத்தில் தடை கிடையாது. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய இடங்கள்ல பொருளாதாரத்தை திரட்டுமாறு, சம்பாதிக்குமாறு, ஜக்காத்து கொடுக்குமாறு எல்லாம் அல்லாஹ் நம்ம கட்டளையிடலாம். அப்ப இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய என்னவென்று கேட்டால், பேராசைப்படுவது. ஆசைப்படுறது வேற, பேராசைப்படுறது வேற. இந்த பேராசைப்படுவதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க சுட்டி காட்டலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை ஒரு நாள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹாக்கும் தக்காசுர் அப்படிங்கிற அந்த சூறாவை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி, முத்ரிஃப் என்ற சஹாபி சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனேன். போகும் பொழுது இந்த சூறாவை ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஓதிக்கொண்டிருந்தவர்கள் உடனே இந்த சூறாவை நிறுத்திட்டு மக்களுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. தஃசீர் அவங்களே பண்றாங்க. இந்த சூறாவுக்கு நம்ம தஃசீர் பண்ண வேண்டியதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் என்னுடைய பொருள் என்னுடைய செல்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இது என்னுடைய சட்டை, என்னுடைய வீடு, என்னுடைய பங்களா, என்னுடைய கார், என்னுடைய தோட்டம், என்னுடைய துறவு, என்னுடைய வணிகஸ்தலம், என்னுடைய தொழிற்சாலை, இப்படி என்னுடையது என்னுடையது என்று ஆதமுடைய மகன் சொல்கிறான். ஆனால் எவன ஆதம் ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, ஆதமுடைய மகனே
மின் மாலிக்க உன்னுடைய பொருள்ல இல்லாம அக்கல்த, நீ எதை சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அதை தவிர வேற ஏதாவது உனக்குரியதா? என்னுடையது நீ சொல்கிறாயே, எதை நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அது உன்னுடையது. அதே மாதிரி இல்லாம அக்கல்த அபனைத்த, எதை சாப்பிட்டு நீ முடித்து விட்டாயோ அதை தவிர உனக்குரியது என்ன இருக்கிறது? அதே மாதிரி அவள் லபிஸ்தா அபலைத்த, அல்லது அணிந்து அதை கிழித்து விட்டாயோ, 10 வருஷம் 2 வருஷம் போட்டு அதை சக்கையாக்கி தூக்கி எறிஞ்சிட்டியோ அது உன்னுடையது. ஏன்னா நீ அனுபவிச்சுட்ட. அப்ப நீ சாப்பிட்டு எதை முடித்தாயோ அதை தவிர உன்னுடையது என்ன இருக்குது? நீ எதை அணிந்து கிழித்து முடித்து விட்டாயோ அதை தவிர உன்னுடையது என்று என்ன இருக்கிறது? அதுக்கடுத்து அவத்த சத்தர்த்தம் அமுலைத்த, அல்லது பிறருக்கு தர்மங்கள் கொடுத்து செலவிட்டு விட்டாயோ அதை தவிர உனக்குரியது என்ன இருக்குது? அப்ப மனிதனுக்கு உரியது என்னுடையது, அது என்னுடையது பேராசப்படலாம். எதை எடுத்தாலும் எல்லாம் என்னுடையது சொல்றான். ஆனா உண்மையில நீங்க பார்க்க போனீர்களேயானால் மனிதனுடையது என்று சொல்வதாக இருந்தால் எதையெல்லாம் அவன் யூஸ் பண்ணி முடிச்சுட்டானோ அது அவனுடையது. யூஸ் பண்ணி முடிக்காத ஒன்றெல்லாம் அடுத்த எடுத்துக்கிற போறான். கோடி கோடியா வச்சுட்டு போறீங்க, வச்சுட்டு போய் மோட்டா போயிட்டீங்க. உங்களுடன் என்ன அர்த்தம் இருக்கு? உங்களுடைய 10 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க, மண்டே போட்டீங்க. உங்களுடைய இந்த பணத்தை சொல்லி என்ன அர்த்தம்? எவனா எடுத்துட்டு போறான், சொந்தக்காரனா தம்பியா நினைப்புள்ளைய எடுத்துட்டு போறான். அப்ப எது நம்முடைய என்று பார்த்தோம்னு சொன்னா, சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல, அந்த சாப்பாட்டுல உள்ள சத்தை நம்ம கிரகிச்சுக்கிறோம், அது நம்ம உடம்புல ஒட்டிடுது, அது நம்மள ஒரு அங்கமா ஆயிடுது. அப்ப சாப்பிட்டு முடிச்சோம் பாருங்க, அதான் நம்முடையது. வேற ஒண்ணு கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அவனுடையது இவ்வளவுதான். கோடி கோடியா வச்சிருந்தாலும் அவனுக்கு அரைக்கப்படி அரிசி தான் சாப்பிட போறான், ஏழை தான் சாப்பிட போறான். 2 பேருக்குமே அவனுடையது எதுவுமே இவ்வளவுதான். சாப்பிட்டீங்க இல்லப்பா, அதான் உங்களுடையது, சாப்பிட்டீங்க, நீங்க யூஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதே மாதிரி எதையெல்லாம் அணிந்து கிழித்து விட்டீர்களோ அது உங்களுடையது. 3வது உங்களுடையது என்னன்னு கேட்டா, அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தீர்களே அது உங்களுடையது. அது எப்படி நம்முடையதாகும்? அங்க கிடைக்கிறதுனால அடுத்த ஆளுக்கு கொடுத்து வைக்கிறீங்க பாருங்க, உங்களுடைய தின்னுங்க, நல்லா தின்னுங்க, நல்லா அணியுங்க. அதுக்கு மேலே எல்லாம் மிச்சம் வந்திருக்கிறானா கொடுங்க. கொடுத்தீங்க என்று சொன்னா 1க்கு 10 100 1000 அங்க கிடைக்க போகுது. அது பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி பிக்சர்ல போட்டு வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், பின்னாடி எடுத்துக்கிற போறோம். அந்த மாதிரி உள்ளதா இருக்கிறதுனால அடுத்தவனுக்கு கொடுத்ததான் உன்னுடையதுப்பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை ஓதிட்டு வரைக்கும் சொல்றாங்க. இந்த சூறா சொல்லக்கூடிய தத்துவத்தை உங்களுடைய கவனத்தை ஈர்த்திருப்பது நிறைய வேணுங்கிற நிறைய வேணுங்கிற காரணம் என்ன? உன்னுடையது எதுவுமே உனக்கு வழங்கல, அதான் காரணம். நிறைய வேணும்னு நம்ம ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம்? நிறைய விஷயம் செய்ய போறீங்க. கோடீஸ்வரனா இருந்தா 1 படி தின்றுவார். அவரு கோடீஸ்வரனா இருக்கிறாரு, நம்ம அரைக்கப்படி அரிசி சாப்பிடுவோம், அவர் 1 படி அரிசி சாப்பிட முடியுமா? முடியாது. நம்ம 1/2 கிலோ கறி சாப்பிடுவோம், அவர் 25 கிலோ கறி ஒரு வேளைக்கு சாப்பிட்டு வருமா? கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கூட கூட சாப்பிட முடியுமே தவிர என்ன பண்ணி ஒரு தடவை 8 சட்டை போட்டுக்கிறாரா பணக்காரனா இருந்தா? நம்மளும் ஒரு சட்டை தான் போடுவோம், அவர் ஒரு சட்டை தானே போடுவாரு. ஒரு பணக்காரர் 22 சட்டை போடுறாரு, நான் ஒரு சட்டை போடுன்னு சொல்ல முடியுமா? என்ன முதல்ல நீங்க விளங்க வேண்டியது, நம்ம என்னத்தை தான் சேர்த்தா என்ன, சம்பாதிச்சா என்ன, நமக்குள்ள என்ன சும்மா வந்தவங்க என்னுடைய காட்டிக்கலாமே தவிர நமக்கு என்ன ஒட்டுது, நம்மளோட என்ன சேருது, இதை விளங்குனா அப்படி சொல்லுவீங்களாப்பா? அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இப்ப மாறி என்னுடையது சொல்றீங்களே, உங்களுடையது என்பது எது என்று கேட்டால், நீங்கள் சாப்பிட்டு முடிச்சது உங்களுடையது, அணிந்து கிழித்தது உங்களுடையது, மீதி எல்லாம் அடுத்த ஆள் கொடுத்தாலும் உங்களுடையது. கொடுக்காம வச்சுட்டு போனீங்கன்னு வைங்க, அது உங்களுடையது இல்லை, அது யாருக்கு உரியதாக. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேராசையை வெல்வதற்கான தத்துவத்தை சொல்றாங்க. முதல்ல இந்த பேராசையை ஒழிக்கிறதா இருந்தா நம்முடையது என்ன செஞ்சு பார்க்கணும். நம்முடைய என்ன இப்படி சேர்க்கிறமே, இதுக்காக அழைகிறமே, வாழ்க்கையோட சந்தோஷத்தை இழந்துட்டு இது ஒண்ணுதான் குறிக்கோள் கொண்டாட்டியமா இருக்கலாம். இந்த காசுக்காக வேண்டி மனிதனுக்கு தாம்பத்திய வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருக்கலாம், அது கூட எனக்கு வேணான்னு விளையாட்டுக்கணும். கல்யாணம் பண்ண ஒரு இளைஞன் 25 வயசு இளைஞன், அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, 6 மாசம் தான் ஆயிருக்குது. இந்த இளமை திருப்பி கிடக்க போறதில்லை. இந்த இளமையுடைய அந்த சந்தோஷங்கள் அவனால திரும்பி அடையவே முடியாது. அதை கூட தியாகம் பண்ணிட்டு இது போய் சம்பாதிக்க போறியப்பா, சம்பாதிக்க வேண்டியதுதான், அதுக்கு வேண்டி இதெல்லாம் தியாகம் பண்ணணுமா? இது எல்லாம் தியாகம் பண்ணிட்டு சம்பாதிக்க போறது. இப்ப என்ன பண்ணி இப்படி போற? உன்னுடையது என்ன என்பது உனக்கு விளங்கவில்லை. எது உன்னுடையது என்பது நிறைய சம்பாதிச்சு என்ன ஆக போறது, இதை விளங்கிக்க என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு தடவை ஆயிஷா நாயகி அவங்க வீட்டுல இது முஸ்லிம்ங்கிற நூல்ல 5258வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல, ஆயிஷா நாயகி வீட்டுல ஒரு நாள் ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க. ஆட்டை அறுத்து என்ன செய்யறாங்க,
உணவுக்காக வேண்டி விருது கொடுக்க உங்களுக்காக இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. வாரி கொடுக்குற குடும்பம் தானே, வந்தோடனே ஏதாவது மிச்சம் இருக்கான்னு கேட்கறாங்க. மிச்சம் இருக்கா மாபக்கியா? அப்ப என்ன மிச்சம் இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரே ஒரு இந்த தொடைக்கறி ஒரு துண்டு இருக்குது, இதெல்லாம் கொடுத்தாச்சு. எது மிச்சமா இருக்கு வீட்டுல? ஒரு ஆட்டை அறுத்து இருக்கிறாங்க, அறுத்து எல்லாரும் பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து கேட்கறாங்க, என்ன மிச்சமா இருக்குது வந்து கேட்கறாங்க. மிச்சமா இருக்குது தொடக்கறி ஒண்ணுதான் மிச்சமா இருக்குது, இது எல்லாம் கொடுத்தாச்சு, தலை காலி இறச்சி கிரிச்சி எல்லாம் பங்கு வச்சு கொடுத்தாச்சு, இவ்வளவுதான் நமக்கு மிச்சமா இருக்குதுங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இது ஒண்ணுதான் மிச்சமா இல்ல, மற்றதான் மிச்சமா இருக்குங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பக்கிய குல்லுஹா இல்லா கத்துக்குவான். நீங்க மிச்சமா எது இருக்குங்க, இது மிச்சமா இல்ல, எதை நீங்க கொடுத்துட்டீங்க அதை நம்மகிட்ட மிச்சமா இருக்குது, அங்க கிடைக்கும். எதை நீங்க ஆட்டை அறுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து விட்டீர்களோ அதுதான் உங்கள்கிட்ட மிச்சமா இருக்கே தவிர, எது இப்ப கைவசம் வச்சுக்கிறீங்களோ அது மிச்சமா இல்லை, இது முடிஞ்சு போச்சு, இது நம்ம கண்டு போவோம், இது முடிஞ்சு போயிடுது, அது அங்க வரவாயிடுச்சு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கிய கத்துப்புகா பக்கிய குல்லுஹா இல்லா கத்துப்புகா. அந்த தொடக்கறியை தவிர மற்றதான் மிச்சமா இருக்குது, எது வீட்டுல இல்லையோ அதான் மிச்சமா இருக்குங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன திருமதிங்கிற ஹதீஸ்ல 2394வது ஹதீஸ்ல இத பார்க்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இது எதுக்கு சொல்ல வர்றோம்னு கேட்டா, எனக்கு நிறைய வேணும் அது வேணும் இப்படி ஆசைப்படுறதெல்லாம் இந்த கொடுக்கிற பணப்பான்மை நம்ம இடத்துல வந்துருச்சுன்னா ஒளிஞ்சிருங்க. கொடுக்கல, அதாவது எது நமக்கு தேரும், நமக்கு என்ன கிடைக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம ரொம்ப பேராசைப்பட மாட்டோம், நம்ம கொடுப்போம், கொடுத்தாங்க வரவாயிரும். அல்ல எவ்வளவு கண்டாச்சு, நம்ம திங்கிறதுக்கு மேல எல்லாம் தர்றான், நம்ம அணியறதுக்கு மேல எல்லாம் தர்றான், அதெல்லாம் எதுக்கு தர்றான் கேட்டா நம்ம மறுமையில வெற்றி பெறுவதற்காக தருகிறான். அது எந்த அளவுக்கு அள்ளி கொடுப்போம், எத்தனை கோடி சேர்த்து வச்சுட்டு போனாலும் அதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது, இந்த அளவுக்கு அள்ளி கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டோமையானால் கொடுத்தோமையானால் நபி ஸல்லல்லாஹு இதை ரொம்ப எளிமையா சொல்றாங்க பாத்தீங்களா, யோசிக்காம அது ஒண்ணுதான் மிச்சமா இல்லைங்கிறாங்களே, அதான் இதுதான் வாழ்க்கை பாடம். இத ரொம்ப சாதாரணமா உள்ளத்துல பதிஞ்சு போச்சுன்னு சொன்னா உலகத்தில் உள்ள எந்த கஷ்டமும் கஷ்டமா தெரியாது. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வழங்கிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுக்கு கேட்கப்படுது, சதக்கா தர்மங்கள் செய்வதிலேயே சிறந்தது எது, சிறந்த தர்மம் எது அப்படின்னு கேட்கப்படும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல திடகாத்திரமாகவும் பொருளுக்கு ரொம்ப அந்த பொருள் உனக்கு தேவை என்று இருக்கிற அந்த நிலையிலையும் நீ கொடுக்கிறது தான் உனக்கு சிறந்தது. நமக்கு ரொம்ப தேவை, ரொம்ப அவசியமான நிலையில் இருக்கிறோம், அப்படிப்பட்ட நிலையில நல்ல ஆரோக்கியமா இருக்கிற நிலையில கொடுக்கிறது சிறந்தது அப்படிங்கிறாங்க. அதே அப்ப சொல்றாங்க, நீ கிளப்பு கட்டி போய் இந்த நாளைக்கு இன்னைக்கு சாப்பிடுறோம் சொல்லிட்டு அந்த நேரத்தில் உட்கார்ந்துட்டு இது அவர் எடுத்துக்கிட்டு இது இவர் எடுத்துக்கிட்டு இதுல என்ன பயன் இருக்குது, நீ சொல்லாம போனா எடுத்துக்கிட்டு போறாங்க. சொல்றாங்க, நீ சாவா கிடக்கிற நேரத்துல இது அவர் எடுத்துக்கிட்டு இது இவர் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் எடுத்து நீ எடுத்துட்டு போறியா, இல்லாட்டி எப்ப கொடுக்கணும் நீ திடகாத்திரமா அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கும், தொண்டைக்குழிக்கு உயிர் வந்த உடனே குல்தலி புலானின் கதா ஒனி புலானின் கதாங்கிற, இவருக்கு இன்னதை கொடுத்துருங்க அவருக்கு அன்னதை கொடுத்துருங்கிற, அதான் ஆல்ரெடி ஆயிரம் கதுக்கான நீ புலானின், அதான் அடுத்தாளுக்கு போயிடுச்சு மனம், நீ என்ன சொல்றது? அப்ப கொடுக்கறத எப்ப கொடுக்கணும், இந்த சக்கராத்துல தான் கொடுக்கற பத்தி நினைக்கிறான். நீ சக்கராத்துல கொடுக்க, நீ கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, நீ விட்டு போகத்தான் போற, எவனோ எடுத்துக்கிட்டு தான் போறான். அப்ப கொடுக்கணுங்கிற நினைக்கிறது எல்லாம் எப்ப கொடுத்துக்க, நல்லா இருக்கும்போது கொடுப்பா. இப்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்களா, திரகாத்திரமா இருக்கிறீங்கள, இப்ப நீ கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 1419வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த பேராசையை வெல்லணும். நம்மளை எல்லாத்திலையும் திசை திருப்பி நாசமாக்குறது பூரா இந்த எல்லை மீறிய ஒரு ஆசை தான். ஜும்மாவுக்கு கூட வாங்க சொல்லிட்டா நீங்க வியாபாரத்தை விடணும்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் வியாபாரத்தை விடுறதுனால ஒரு பெரிய விளைவுலாம் ஏற்பட்டாரு. அந்த நேரமா 10 வாடிக்கையாளர் வரும், அப்பதான் உனக்கு கஷ்டம் வரும். அந்த 10 பேர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, அது பேராசை. அதெல்லாம் சம்பாதிக்க அனுமதி கொடுத்திருக்கிறான். அவன் எந்த இடத்துல தடை போட்டிருக்கிறானோ அந்த இடத்துல இந்த இடத்துல அவங்க பேராசையிலிருந்து அர்த்தம். பேராசைக்கு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வுடைய வணக்கம் வழிபாடு தான தர்மங்கள் மற்றதுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் உன்னுடைய ஆசை இருக்குமே, ஆனால் அது அனுமதிக்கப்பட்ட ஆசை. பேராசை என்பது என்னன்னு கேட்டா, அவன் ஒரு எல்லை வகுத்திருக்கிறான்ல, அதை மீறிக்கிட்டு போய் ஆசைப்படுவது பேராசை. அப்ப இன்னொன்றை நீங்க கவனிச்சுக்கிறனும், பொதுவா இந்த வெல்வதற்கு ஒரு தத்துவம், இந்த தத்துவத்தை கூட நான் சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு மனுஷன் போய் உனக்கு எவ்வளவு இருந்தா போதும்னு கேளு, ஒரு 10 கோடி போதுமானு கேளுங்க, 10 கோடி கொடுத்தாச்சு போதும் சொல்லுவானா? இன்னொரு 10 இருந்தா நல்லதுமா? 20 கொடுத்துட்டீங்க, சரி 20 போதுமா?
20 கோடி இருக்கிறவன் போய் 20 கோடி போதுமானு சொல்லுங்களேன். இல்லை 120 தான் நல்லது. 40 கொடுத்தா போதுமானா? அட 10,000 கோடி இருக்கவன் போதும்னு உட்கார்ந்துருவான் அவன். 10,000 கோடி அவனுக்கு இருக்குங்க. 10,000 கோடி ஆச்சுலப்பா, யார்ட்டையும் இல்லாத ஒன்று தானே இருக்குது. பில்கேட்ஸ் போய் கேளுங்க, இது போதுமாண்டு. இது எப்படி எனக்கு போதும் சொல்லுவானா இல்லையா? உலகத்துல பெரிய பணக்காரங்கிறாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பேர்கிட்ட உள்ள பணமும் அவன்கிட்ட உள்ள பணமும் சமங்கிற அளவுல அள்ளி கொடுத்துட்டா அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க போதுமாண்டு. வேணுங்கிறான். அப்ப இது என்ன வழங்குதுன்னு கேட்டா, இது உன்னால முழுமைப்படுத்த ஏழை. நீ இப்படி போயிட்டே இருந்தா 10 போயிட்டு இருந்தேன்னு சொன்னா நீ சாவர வரைக்கும் இது எப்படி உனக்கு குறைய போகுது? எவ்வளவு ஏதாவது சொல்லு, லிமிட்டே சொல்லு. இவ்வளவு இருந்தா எனக்கு போதும் சொல்லுங்க. அப்ப யாராவது எங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தா அதை நான் நிறுத்திக்கிறேன் எவனா சொல்ல இயலுமா? அது 10 லட்ச ரூபாய் எனக்கு சொல்ல முடியுமா? அப்ப எவ்வளவு இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லும் போது ஏன் தாழ்த்திக்கிறது? இருக்கிறவங்க போதுமாக்கிற வேண்டியதானே? நீ என்ன நினைச்சு பார்க்கணும்னு கேட்டா, இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, சோறு திங்கிறோம், கஞ்சி குடிக்கிறோம். இது நமக்கு 10,000 மன உளைச்சல் பண்றீங்களா? அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நம்ம 10,000 இருந்தாலும் இப்படித்தான் நினைக்குவோம், அப்படி சிந்திச்சு பார்க்கணும். நம்மகிட்ட 10 கோடி இருந்தாலும் நம்ம இப்படித்தான் பேசுவோம், சிந்திச்சு பார்க்கணும். 10,000 கோடி எல்லாம் நமக்கு தந்தா கூட இல்லையே இன்னொரு 10,000 வேணுமே அப்படிதான் நம்ம நினைக்குவோம். கோடி கோடியா எல்லாம் தந்திருந்தா கூட, உலகத்தையே அள்ளி கொண்டாந்து தந்திருந்தா கூட அப்ப என்ன செய்வோம்? இல்ல இன்னொரு உலகம் இருந்தா நல்லா இருக்கும். அப்ப இது இதுக்கு தீர்வு கிடையாது. இது முட்டாள்தனம் இருக்கும். ஏதாவது ஒரு எல்லை இருந்து ஒரு லிமிட் இருந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா வேண்டாம் அதை அடைவதற்கு ஆசைப்படலாம். இதுக்கு முடிவே கிடையாது. இது எங்க வேணாலும் போயிட்டே இருக்குமே. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க தெரியுமா? லவ் அன்ன இப்னி ஆதம வாதியம் மின் ரஹபின், ஆதமுடைய மகனுக்கு மனிதனுக்கு தங்கத்திலே 6 ஓடுன்னு வைங்க. 6 ஓடிட்டு இருக்கு. 6 தங்கம் தான் 6ஆ ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு 6 அவனுக்கு சொந்தம். சுரங்க வெட்டிலாம் இருக்க வேண்டியது இல்லைங்க. வீட்டுல 6 ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுற தண்ணி எல்லாம் பிடிக்கிற மாதிரி அள்ளி ஓடிக்கிட்டு இருக்கான். அவ்வளவு தங்கம் சேர்ந்துகிட்டே இருக்குது. 6ன்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா, 6 ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு குளம்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும். அப்படி சொல்லாம ஒரு மலைன்னு சொன்னா கூட என்ன ஆயிரும், வெட்டி முடிச்சுனா ஒண்ணுமில்லாம போயிருமே. 6ன்னு சொன்னா அது வந்துகிட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கும். அப்ப 24 ஹவர்ஸும் அது வாட்டுக்கு வந்துகிட்டு குவிஞ்சுக்கிட்டே இருக்குது. வைக்க முடியாத நமக்கு தங்கம் அப்படி வந்து கொண்டிருந்தாலும் அப்ப ஆதமுடைய மகன் சொல்லுவானா, இது மாதிரி இன்னொன்னு தான் நல்லா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்னே ஒன்று யூஸ் பண்ண முடியாது, ஒன்னே ஒன்று பயன்படுத்தல, அந்த மாதிரி இருந்தா அது அழகா சொல்றாங்க பாருங்க. லவ் அண்ணன் இப்னி ஆதம வாதியம் என்ற ரஹபின், தங்கத்தால் ஒரு 6 ஒரு மனிதனுக்கு ஓடிக்கொண்டிருந்தால் அஹப்ப அய்யக்கூனலஹு வாதியானி, 2 6 இருந்தால் நல்லது என்று அவன் நினைக்கிறான், விரும்புறான். 2 இருக்குன்னு வைங்களேன், அது முடிஞ்சுன்னு சொல்லுவானா, 3 வேணும்னு விரும்புறான். லம் யம்லா ஃபாஹு இல்ல துராப், மண்ணு தான் வாயை நிறைக்கும். எது அவன் வாயை நிறைக்கும்? மண் அள்ளி போடுவா கடைசியா குழியில கொண்டு வச்சு மண் அள்ளி போடுற பாருங்க, அப்பதான் நிறைவானே தவிர அதுக்கு முன்னாடி சாவர வரைக்கும் அந்த அல்லாஹ் சொல்றது விளக்கமா சொல்றாங்க. ஹத்தா சுருத்துமுல் மகாபீருங்கறான் அல்லாஹ், கபரை சந்திக்கிற வரைக்கும் நீங்க இது அடங்கவே அடங்காது உங்களுக்கு. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மண்ணள்ளி போடுற வரைக்கும் உனக்கு 3 இருந்தா 4 வேணுமே, 4 இருந்தா 10 வேணுமே, 10 இருந்தா 20 வேணுமே, 20 இருந்தா 200 வேணுமே, 200 இருந்தா 5000 2 லட்சம் வேணும்னு சொல்லுவேன். உனக்கு இதுக்கு முடிவே கிடையாது. அப்ப முடிவில்லாத ஒரு ஆசைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன நினைச்சுக்கணும், எங்க நிக்கிறோம் நின்ற வேண்டியதான். அதான் திருப்தி அடைஞ்சிடணும். எவ்வளவு இருந்தாலும் இந்த திருப்தி வரப்போறது, நமக்கு திருப்தி வந்துடும்னா அதை முயற்சி பண்ணலாம். நம்மகிட்ட எவ்வளவு எல்லாம் தந்தாலும் அதுல நம்ம திருப்தி அடையவே மாட்டோம். இதான் மனிதன். ஒரு மனிதன் இதுல இருந்து விடுதலை பெற்றவன் கிடையாது. ஒரே ஒரு ஆளை பிடிச்சி இதுல சுலைமான் நபிக்கு எல்லாம் கொடுத்தானே, அவர் திருப்தி அடைஞ்சாரா? நான் கேட்கிறேன். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மாதிரி யாருக்குமே கொடுக்கல. ஒரே ஒரு ஆளை பிடிச்சி இதுல சுலைமான் நபிக்கு எல்லாம் கொடுத்தானே, அவர் திருப்தி அடைஞ்சாரா? நான் கேட்கிறேன். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மாதிரி யாருக்குமே கொடுக்கல. அவ்வளவு கொடுத்தவன் என்ன பண்றாரு, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பாதிங்கிறார். எனக்கு பிந்தி யாருக்கும் கொடுக்க மாட்டியே, அந்த மாதிரி எனக்கு கொடுத்து விடு, எனக்கு தான் ஜாஸ்தியா தரணுங்கிறார். அவர் அவ்வளவு கொடுத்து கூட அவர் நல்லது கேட்கிறாரு. அதுதான் விஷயம். ஒரு நபியா இருந்தால் கூட அவர் கொடுத்தது அவர் போதுமாகவில்லை, அவர் இன்னும் வேணும் தான் கேட்கிறார். அப்ப மனிதனுடைய சுபாவத்தை பொறுத்த வரைக்கும் நபியா இருந்தாலும் மகானா இருந்தாலும் பெரியாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவுதான் இபாதத்துல மூழ்கி போனாலும் சரி, இந்த விஷயத்தில் பேராசைக்கு மட்டும் எல்லை கிடையாது. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்ஹாக்குமுத் தகாசுர், உங்களுக்கு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அதிகம் வேண்டும் என்ற பேராசை உங்கள் கவனத்தை திருப்பி விட்டது. ஹத்தா சுர்துமுல் மகாபீர், சாவுற வரைக்கும், கபரை சந்திக்கிற வரைக்கும், கபர்களுக்கு நீங்கள் போற வரைக்கும் உங்களுடைய அந்த இதுதான் உங்களை கெடுத்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு லகான போடுங்க. அல்லாஹ் இதுல என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா, ஆசைப்படுங்க, அதுக்காக என்ன செய்யக்கூடாது, பேராசை பற்றக்கூடாது. சரி, இதுக்கு போதுமான வேலை தந்துட்டான், மறுபடியும் தந்தா வாங்கிடுவோம்,
தரலையா விட்டுருவோம் அப்படிங்கிற அளவுல இருக்கணுமே தவிர அதுக்கு வெறி பிடிச்சி வாழ்க்கையுடைய சுமந்தங்களை இழந்து, பொண்டாட்டி இழந்து, பிள்ளை இழந்து, மானத்தை இழந்து, மரியாதை இழந்து, நேர்மை இழந்து, நியாயத்தை இழந்து, நிம்மதி இழந்து, தூக்கத்தை இழந்து, உடல் ஆரோக்கியத்தை இழந்து, இதெல்லாம் பேராசை. பேராசை இல்லாத ஆசை என்ன? சம்பாதிக்கிறோமா, ஒரு மணி 8 மணி நேரம் தூங்கணும். அந்த தூங்கிட்டு தான் சம்பாதிக்கணும். சம்பாத்தியம் தான் என்ன குறி நினைச்சுக்கிட்டு 2 மணி நேரம் தூங்கிட்டு 22 மணி நேரம் சம்பாதிச்சா இது பேர் பேராசை. நீ 8 மணி நேரம் தூங்கு, மற்ற வேலைகளை செய்யி, பொண்டாட்டி செய்யற கடமை பொண்டாட்டிக்கு செய்யி, பிள்ளைக்கு செய்யற கடமை பிள்ளைக்கு செய்யி, ஊருக்கு செய்யற கடமை ஊருக்கு செய்யி, மார்க்க பணி செய்யற கடமை மார்க்க பணி செய்யி, அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை அல்லாஹ்வுக்கு செய்யி. இதுக்கு அப்புறம் உனக்கு என்ன முடியுது சேர்த்துக்கிட்டு, அதுக்கு பேர் ஆசை. அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஆசை. எல்லை மீறின ஆசை எங்க வரும் கேட்டா, எல்லாத்தையும் இந்த ஒண்ணுக்காக திறந்துடுறது. காசுக்காக பொண்டாட்டி எனக்கு வேண்டாம், காசு கிடைக்கும் என்றால் புள்ள கூட எனக்கு வேண்டாம், காசு கிடைக்கும் என்றால் ஊர் கூட எனக்கு வேண்டாம், காசு கிடைக்கும் என்றால் நேர்மை கூட எனக்கு வேண்டாம், காசு கிடைக்கும் என்றால் சமுதாயம் எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாத்துக்கும் அது ஒண்ணுதான் நான் எதை வேண்டாலும் செய்வேன். அப்படிலாம் இருக்காங்க. பைத்தியம் முடிச்சு அலைகிறான். காசு ஒண்ணுங்கிறதுக்காக வேண்டி வீட்டுல தங்க மாட்டான். ஒரே காசு காசு காசுன்னு அலைஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையாத ஆண்கள்லாம் இருக்கிறார்கள். அது ஒண்ணுதான் உங்களுடைய இலக்கு. வீட்டுல எப்படி என்ன மாதிரி தறிக்கட்டு கட்டு போனாலும் சரி, இவனுடைய ஒரே இலக்கு பணம் சம்பாதிக்கிறது தான். அப்படி மட்டும் போயிடாது. அதே நேரத்தில் இதை சொன்ன காரணத்துக்காக சம்பாதிக்காம சரி 100 ரூபாய் போதும் அப்படி இருக்க சொல்றானா? அந்த அப்படி இல்ல. அதையும் வழங்கிக்கிறேன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை சம்பாதிக்க சொல்லி நிறைய இடத்துல வலியுறுத்துறான். எப்படி வலியுறுத்துறான்? ஒளி தபுத்தகுமின் பதலிஹி, அவன் தான் கடல்ல உங்களை வசப்படுத்தி தந்திருக்கிறான், அதுல பிரயாணம் பண்ணி போய் நல்லா சம்பாதிங்க. 16வது அத்தியாயம் 14வது வசனத்துல சொல்றான். அதே மாதிரி அதே கருத்தை 17வது அத்தியாயம் 12வது வசனத்துல சொல்றான். 17வது அத்தியாயம் 66ல சொல்லி காட்டுறான். இரவு பகலை எல்லாம் மாறி மாறி வர செஞ்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்க நல்லா சம்பாதிக்கிறது தான். ஒரே மாதிரி இரவா இருந்தாலும் சம்பாதிக்க இயலாது, ஒரே மாதிரி பகலா இருந்தாலும் உங்களுக்கு சம்பாதிக்க இயலாது. ரெஸ்ட் வேணும், அப்புறம் அப்படி ரிலாக்ஸ் எடுக்கணும், அப்பதான் நீங்க சம்பாதிக்க இயலும். அதுக்காக செஞ்சிருக்கேங்கிறான். கசசுங்கிற சூறாவுல 73வது வசனத்துல இப்படி ஜும்மா அன்னைக்கு கூட எல்லாம் என்ன பண்றான்? குலியத்து சலாத்து தொழுக முடிஞ்சவன பந்தசுல் பில்லர்லி, பூமியில பறந்து திரிந்து ஒபுத்தகமின் பகுதியில்லா, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க. அப்ப காசு சம்பாதிக்கிறதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். எது நமக்கு அனுமதி இல்லை என்று கேட்டால் எல்லா கடமைகளும் செய்யணும். அதுக்கு மிஞ்சிதான் சம்பாதிக்கணும். தேவைக்கு சம்பாதிச்சுட்டு அதிக சம்பாதிக்க ஆசைப்படுவதாக இருந்தால் அதுக்காக உங்களுடைய எந்த ஒரு கடமையும் தவறக்கூடாது. உலகத்துக்கு செய்யற கடமை, குடும்ப கடமை, உங்க கடமை, அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை, மார்க்க கடமை, எந்த கடமையும் தவறாத வகையில் இருந்தால் அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யக்புர் இப்னு ஆதம், ஆதமுடைய மனிதன் முதுமை அடைந்து கொண்டே இருக்கான், பெருசாகிக் கொண்டே இருக்கிறான். யக்புருமாஹு இஸ்னானி, அவனோட சேர்ந்து இன்னும் 2 விஷயம் சேர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கான். அவன் வளர்றான். ஆதமுடைய மகன் வளர்ற மாதிரியே 2 விஷயம் அவனோட சேர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு, பெருசாகிக்கிட்டே இருக்குது. அது 2 விஷயம் என்னன்னு கேட்டா, ஹப்புல் மால் ஒத்தூலில் உமர், பொருளாதாரத்தின் மீது ஆசை வளர்ந்துகிட்டே இருக்கும். 25 வயசுல இருக்கிற ஆசையை விட 30 வயசுல ஆசை கூட. நீங்க சிரிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். வேற விஷயங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். வேற மாதிரி விஷயங்கள் ஆசைலாம் இருக்க. 25 வயசுல பொம்பளை ஆசைப்படுவான், 50 வயசுல இந்த ஆசை இருக்காது, 60 வயசுல இருக்காது. அப்படி போயிடும். இந்த காசு மேட்டருக்கு பாருங்க, அது ஒரு நாளைக்கு 10 வயசுல உள்ளவனுக்கு உள்ள ஆசையை விட 20 வயசுல உள்ளவனுக்கு ஆசை கூட தான் இருக்கும். 20 வயசுக்கான ஒரு பொருளாதாரத்தை ஆசைப்படுறதை விட 50 வயசுக்காரனுக்கு இன்னும் கூடுதல் ஆசை இருக்கும், 60 வயசுக்காரனுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆசை இருக்கும். அப்ப மனிதனுடைய ஆசை அவன் வளர்கிற மாதிரியே ஆசையும் வளர்கிறது. ஒரு தூள் ஒம்ரி, அதிகமான வாழ்நாள் நம்ம வாழணும் என்ற அந்த ஒன்றும் வளர்ந்து கொண்டிருக்கு. 2 விஷயத்தை ஆசைப்படுறோம். ரொம்ப காசு இருக்கணும், ரொம்ப காலம் வாழணும். செத்து போறேன்னு கேட்ட ஒத்துக்குவானா? 95 வயசு கிளம்பிட்டு போய் சாவடிக்கலான்னு கேட்ட ஒத்துக்குவானா? நீண்ட ஆயுள தந்து அவன் கேட்கறான். 95 வயசாகி போச்சு அவனுக்கு, எல்லாம் நீண்ட ஆயுளத்தா? எல்லாம் 60 போயிட்டு இருக்காங்க, 35 கூட வாழ்ந்துட்டான். அவங்க கூட சொல்ல மாட்டாங்கிறான், இதோட முடிஞ்சிடறேன், என் கதையை முடிச்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். எப்படியாவது வாழ்வதற்கு போராடுறான், அதை கஷ்டப்படுறான். இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் ஹயாத் அதிகமாக்கி வைன்னு கேட்கறான். இந்த 2 விஷயம் மாத்திரம் மனுஷனுக்கு பெருசாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு மனிதனுடைய அந்த பலவீனத்தை சொல்லி காட்டுறாங்க. இது புகாரில 6421வது ஹதீஸ்ல பார்க்கலாம். 6420வது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஸாலு கல்புல் கபீர் ஷாபன் ஃபீ இஸ்னத்தைன். 2 விஷயத்துல மனிதனுடைய உள்ளம் ரொம்ப துடிப்போட வேகமா இளமையா இருந்துகிட்டு இருக்கிறது. மற்றெல்லாம் எப்பவும் இளமையா இருக்காது, இளமையாகவே இருக்கின்றன, வீரியமா இருந்து கொண்டிருக்கிற 2 விஷயத்துல. அந்த 2 விஷயம் என்னன்னு கேட்டா, ஃபீ ஹுப்பில் துன்யா வ துரில் அமல், இந்த உலகத்தின் மீது கொள்ற பேராசைகளையும், இந்த அதிகமான வாழ்நாள் வாழணும், அதிகமான நாட்கள் வாழ வேண்டும் என்ற விஷயத்திலையும் இந்த இளமையோடவே அவன் இருக்கிறான். மற்ற விஷயத்துல ஆள் கிழவனா போயிடுறான்,
இந்த ரெண்டு விஷயத்துல அவனுக்கு திருப்தி அடைய மாட்டேங்குது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய அந்த பலவீனங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இதுதான் இந்த சூராவுடைய மையக்கருத்து. அல்ஹாக்குமுத் தகாசுர், அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற இந்த எண்ணம் உங்களை கவனத்தை திருப்பி விடுகிறது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபீர், கபர்களை சந்திக்கிற வரைக்கும் இப்படிதான் நீங்க இருப்பீங்க. இது வெல்லணும். எப்படி வெல்றது? முதலாவது வெல்றதுக்கான வழி நீங்க பார்த்துட்டீங்க. எப்படி வெல்லணும்? இந்த அதிக பேராசை நீங்கள் வெல்வதா இருந்தால் எப்படி வெல்லணும்னு கேட்டா, இதுக்கு முடிவு இல்லைன்னு விளங்கிட்டீங்கன்னா வென்றுவீங்க. இந்த அதிக பேராசையில வெல்றதா இருந்தா, சரி நம்ம அதிகம் ஆசைப்படுறோமே, அந்த நம்ம ஆசைப்படுறது கிடைச்சிட்டா திருப்தி அடைஞ்சிருமான்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். அடைய போறது இல்ல. அதுக்கு மேல ஒண்ணு கிடைச்சிட்டா நம்ம திருப்தி அடைஞ்சிருமான்னு அடைய போறது இல்ல. அப்ப திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா இருக்கிறத கொண்டு போதுமாக்குறது தன்னால வந்துடும் இல்லையா? இது ஒரு அளவுகள். இரண்டாவது, இந்த பலவீனத்தை ஜெயிப்பதற்கு இன்னொன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வழி. மனிதர்களை அல்லாஹ் ஏற்றத்தாழ்வா படைச்சிருக்கிறான். சில்லறையில பொருளாதாரத்துல ஒருவர் மாதிரி ஒருவர் இல்லை. ஒருத்தர் மேல இருக்கார், ஒருத்தர் கீழே இருக்கார். அப்ப நம்ம இந்த ஆசைப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, மேல உள்ளவங்களை பாக்குறதுனால நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா நம்ம ஆசைப்படுறோம், நம்ம ஓட்டு வீடு வச்சுக்கிறோம், பக்கத்துல பங்களா வச்சுக்கிறாங்க போது நமக்கு அது மாதிரி இருந்தா நல்லதா இருக்குமே அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். நம்ம 10,000 வச்சுக்கிறோம், பக்கத்துல உள்ள 1,00,000 வச்சுக்கிறாங்க போது நம்ம என்ன செய்யறோம்? அவன் ஆசைப்படுறோம். நம்ம 2 சட்டை இருக்கு, அவன் 20 சட்டை இருக்குது அப்படின்னு ஆசைப்படுறோம். இப்ப இந்த ஆசைக்கு எல்லாம் அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா, மேல உள்ளதை பாக்குறது தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை வெல்வதா இருந்தால் ஆன்மீகத்துல தத்துவம் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சனம் பண்ணுவாங்க, வெல்வதற்கு வழியும் சொல்லி தருவாங்க. பேராசை கூடாது, பேராசை கூடாது பயான் பண்ண பேராசை வராம இருக்குமா? பேராசை கூடாது எல்லாரும் சொல்லித்தான் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறனால என்ன சொல்றாங்கன்னா, பேராசை கூடாதுன்னு சொல்றாங்க. அதை வெல்றதுக்கு வழியும் சொல்றாங்க. என்ன வழி? நீங்கள் பேராசையை வெல்ல நினைத்தால் மேல பார்க்கறது கீழே பாரு. எந்த ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டாலும் உனக்கு கீழே ஒருத்தன் இருக்கானா இல்லையா? கண்டிப்பா இருப்பான். 100 ரூபாய் சம்பளம்ங்கிறியா, 50 ரூபாய் உன பாரு, நல்லதானே இருக்க நீ. 50 ரூபாய் வாங்குறவன் இருக்கானா இல்லையா? நீ ஏன் 200 வாங்குறவன் போய் பாக்குற? நீ என்ன நினைக்கணும்னு கேட்டா, அவன் நமக்கு மேல இருக்கான், நம்ம கீழே 1000 பேர் இருக்கானா போடா. எனக்கு கீழே 50 ரூபாய் சம்பாதிக்கிறவன் இருக்கான், 20 ரூபாய் சம்பாதிக்கிறவன் இருக்கான், 10 ரூபாய் சம்பாதிக்கிறவன் இருக்கான், ஒரு சம்பாத்தியம் இல்லாதவங்க இருக்கான். அதை விட நல்லா தான் இருக்கிறான், என்னை நல்லா வச்சுக்கிறான். அப்ப இது ஜெயிச்சிடலாம். இந்த பேராசை நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பொருளாசைக்காக வேண்டிய எல்லா சுகந்தங்களையும் நம்ம தியாகம் பண்ணிட்டு, எல்லா இபாதத்துகளையும் தியாகம் பண்ணிட்டு, அல்லாஹ்வுடைய கடமைகளை மறந்துட்டு செல்லணும்னு செய்தான் நம்மளை கெடுக்க முயற்சி பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டா, இதை வெல்வதற்கு முதல் வழி கீழே பாருங்கள். உங்களுக்கு மேல உள்ளவங்களை பார்க்காதீங்க. அது அழகா சொல்றாங்க புகாரியில 6490வது ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா நலர அஹதுக்கும் இலாமன் ஃபுல்லில அலைஹி பில் மால் வல் கல். ஒரு மனிதன் தன்னை விட மேம்படுத்தப்பட்டவனை, பொருளாதாரத்தில் மேம்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறானே, அவனை பார்த்து பேராசைப்பட்டானேயானால் உடனே இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு, அவனுக்கு கீழே உள்ளவனை பார்த்துட்டோம். மேல உள்ளவனை பார்த்துட்டு பொறாம வரும்போது என்ன செய்யணும்? மேல உள்ளவனை பார்த்துட்டு வரும் உங்களுக்கு, இவன் நம்மளும் வரணும். அவன் என்ன செய்வான்? அவனுக்கு மேல பார்க்க சொல்லுவோம், அவனை மாதிரி நம்ம வந்துடணும், அவன் மாதிரி வந்து என்ன செய்வான்? அவன் மாதிரி வந்துடணும். இப்படி போயிட்டு இருப்பீங்க, முடிவு இருக்காது. அப்ப நீங்க மேல உள்ளவனை பார்த்து உங்களுக்கு பொறாமை வறுமையானால், பேராசை வறுமையானால், உடனே உங்களுடைய மனசுக்கு ஒரு கிளாஸ் நடத்துங்க. நம்ம கீழே யாராவது இருக்கானா இல்ல, நம்ம தான் ஆக கடைசியில் இருக்கிறோமா, நம்ம தான் கீழே ஆக மட்டத்தில் இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கீழே உள்ளவனை பாருங்க. கடைசியில் பார்த்தா ஒரே ஒருத்தன் தான் மிஞ்சும் பாத்தீங்களா, அவனுக்கு தான் கீழே உள்ளவனு பார்க்க இயலாது. எவனாவது ஒருத்தனுக்கு கீழே ஒருத்தனுக்கு கீழே ஒருத்தன் செய்வான். அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் கீழ் உள்ளவர்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் உங்களுடைய அந்த பேராசை அழிஞ்சிரும். இப்படி நினைச்சு பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி இன்னொரு ரசூலுல்லாஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், உங்களுரு இலாமன் அஸ்ஃபலம் மின்கும், எப்போதுமே உங்களுக்கு கீழே உள்ளவங்களே பார்த்துக்கிட்டீங்க. உங்களுக்கு கீழே இல்ல, உங்களுக்கு ஓட்டு வீடு பங்களா பார்க்கறத குடிசையை பார்த்துருங்க. குடிசையை விட நம்ம எவ்வளவு நல்லா இருக்கிறோம். 10 சட்டை வச்சுக்கிறீங்களா, 20 சட்டைக்காரனை பார்க்காதீங்க. 3 சட்டை வச்சுக்கிறாங்க, நம்ம 10 சட்டை வச்சுக்கிறோமே, 3 சட்டைக்காரன் செய்யணும், இந்த சட்டையும் இல்லாம இருக்காம நம்ம சட்டை போட்டுருக்கோமே அப்படி நினைக்கணும். அப்ப சட்டை இல்லாம எத்தனை மக்கள் இருக்கத்தானே செய்யறாங்க, போர்வை இல்லாம இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப நம்ம எல்லாருமே கீழே உள்ளவங்களை நீங்க பாருங்க. ஒலா தந்துரு இலாமன் ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல உள்ளவனை ஒரு காலம் பார்க்காதீங்க. மேல உள்ளவனை பத்தி கவலைப்படாதீங்க. ஃபஹு அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி, அல்லாஹ் உங்களுக்கு செய்யற நியமத்துகளுக்கு அதுதான் நன்றி செலுத்த உங்களை தூண்டும். உங்களுக்கு மேல உள்ளவனை ஒரு காலம் பார்க்காதீங்க. மேல உள்ளவனை பத்தி கவலைப்படாதீங்க. ஃபஹு அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி,
அல்லாஹ் உங்களுக்கு செய்யற நியாமத்துகளுக்கு அதுதான் நன்றி செலுத்த உங்களை தூண்டும். மேல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி மறப்பீர்கள், கீழே உள்ளவனை பார்த்தீர்களே ஆனால் அவனை விட என்னை எல்லாம் நல்லாக்கி வச்சிருக்கிறானே, அவனை விட நான் எவ்வளவு சிறப்பா இருக்கிறேனே, அல்லாஹ் உனக்கு தான் நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை உண்டாயிரும். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தத்துவத்தை சொல்லுகிறார்கள். இது வெல்வதற்கான வழி. வெல்வதற்கு, அதாவது நம்முடைய பேராசையை வென்று நம்மை கவனத்தை திருப்பதிலே ஆன்மீக பார்வையிலிருந்து அதில் ஜெயிப்பதாக என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது இது அடங்காத ஆசைன்னு விளங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் வழி என்னது? இது லிமிட் இல்லை, எவ்வளவு இருந்தாலும் திருப்பறைய போறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். இரண்டாவது, நீங்க உங்களை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் கீழே உள்ளவர்களை மட்டும் பாருங்க. கண்டிப்பா நம்ம கீழே ஆள்றோம். உங்க ஊர்ல அவ்வளவு பேர் எடுத்துக்கல, ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு கீழே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. நீங்க கோடிக்கணக்கான மக்களை விட மேலதான் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் வறுமைங்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து வறுமை நீங்க பாத்தீங்களா இல்ல? என்ன வறுமை அது? ஒரு பேரிச்சம்பழத்தை ஒரு நாளைக்கு சாப்பிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு ஆள் இப்படி இருக்கிறீங்களா? அது பாருங்க. நீங்க சுலைமான் நபியை பாக்குறீங்க. நீங்க யாரை பாருங்க? சுலைமான் நபியை பார்க்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு போங்க. என்னப்பா நம்ம ஒரு பேரிச்சம்பழத்தை ஒரு நாளைக்கு அப்படி நம்ம யாருமே இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் திங்கிறாரோ சிறப்பாளர் வச்சிருக்கிறானே, அப்ப நன்றி செலுத்துவோம் அல்லாஹ்வுக்கு. அப்ப மேல உள்ளவர்களை பார்க்காம கீழே உள்ளவங்களை பார்க்கிறதும் நம்முடைய அந்த பேராசையை ஒழிப்பதற்கான ஒரு வழி. அடுத்த வழி என்ன என்று கேட்டால், போதும் என்று நினைப்பது. எவ்வளவு இருக்குதோ, பத்தாம இருந்தாலும் சரி, நம்ம மனசை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்று கேட்டால், போதும், இது போதும், அல்லாஹ் தந்திருக்கிறது போதும். முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்றது தனி விஷயம். என்ன இருக்குதோ அது போதுமானது என்று கருதி கொள்ளணும். போதுமானது கருதுனா என்ன? போதுமான கருத அப்படி கருத முடியுமா? அப்படி போதுமானது என்று கருதுவது என்னவென்று சொன்னால், கையேந்த கூடாது. எந்த கட்டத்திலும் யார்ட்டையும் நான் கேட்க மாட்டேன், என்னுடைய வறுமை மனுஷன் இறக்கி வைக்க மாட்டேன், என்ன தரும் அந்த சுயமரியாதை தான் உங்களுக்கு வந்து இதை உண்டாக்கும். நீ என்ன நினைச்சுக்கணும் கேட்டா, அதிகமான ஆசை வரக்கூடிய நேரத்தில் மனுஷன் என்ன செய்யறான்? அந்த சுயமரியாதை இழந்து கையேந்துறான். பத்தலங்க ஏதாவது போட்டுட்டாங்க அப்படின்னு கேட்கிற நிலைக்கு வந்துடுறான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது அஃப்லஹ மன் அஸ்லம, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். அது மாத்திரம் பத்தாதான், ஒரு ருசிக்க கபாபன், போதுமான உணவு அவனுக்கு வழங்கப்பட்டு, கண்ணாஹுல்லாஹு பிமா ஆத்தாஹு, அவனுக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதுல போதும் என்ற மனதையும் யார் பெற்றிருக்கிறானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். இஸ்லாத்தையும் பாக்கியமா தந்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற செல்வம் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் வெற்றி பெற்று விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 1746வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யஸ்தாஃபிஃப் யுஅஃபிஹில்லாஹ் வ மை யஸ்தக்னி யுக்னிஹில்லாஹ், யார் ஒருத்தன் மற்றவன்கிட்ட கேட்க மாட்டேன் என்று சுயமரியாதையில் இருக்கிறானோ, தீர்மானம் பண்ணிவிட்டானோ, அந்த மாதிரி அவனை அல்லாஹ் வாழ செய்ய விடுவான். போதும் நினைத்துக் கொண்டு என்ன தந்தான் அதான் 10 ரூபா பத்தலையா, அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம் வாழ்க்கையை. ஒருத்தனுக்கு நான் 10 ரூபா கேட்க மாட்டேன். 50 ரூபா ஷார்டேஜ் ஆகுதா, ஷார்டேஜ் ஆனா பட்ஜெட்டை குறைச்சிக்கிறங்க. அரைக்கு அப்படி அரிசி குறைச்சிட வேண்டியானுங்க. ஒரு லிட்டர் ஆக்குறதுக்கு பதிலாக 3/4 லிட்டர் ஆக்கிட்டு போங்க. அரை கிலோ கத்திரிக்காய்க்கு பதிலாக 400 கிராம் கத்திரிக்காய் வாங்குங்க. எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்ச முடிஞ்சு வச்சுக்கல. இதுக்கான கடன் வாங்கணுமா? அல்லாஹ் நமக்கு என்ன தருகிறானோ அதை கொண்டு திட்டமிட்ட வாழ்க்கை அமைத்துக் கொண்டோமே ஆனால் அல்லாஹ் நம்மை சுயமரியாதை வாழச் செய்வான். உமை எஸ்தகனி, எவனுடைய தயவும் எனக்கு தேவையில்லை என்று எவன் நினைக்கிறானோ, யுகனில்லா, அவனை தேவையற்றவனை அல்லாஹ் வாழ செய்து விடுவான். நம்ம என்ன நினைக்கணும்? எவன் தயவும் தேவை, அல்லாஹ் எனக்கு என்ன தருகிறானோ, என்னுடைய உழைப்புக்கு, என்னுடைய சம்பாத்தியத்துக்கு, என்னுடைய முயற்சிக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கிறான் அது எனக்கு போதுமே தவிர எந்த காரணத்தினாலையும் இன்னொரு மனுஷன் எனக்கு தந்து நிறைக்குவான் என்று நான் கேட்க முடியாது, கேட்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதி உங்களுக்கு இருந்தா அது அல்லாஹ் உதவி செஞ்சவரை ஆக்கி வச்சிருவான். தேவையற்றவனா உங்களை எழுந்துறான், அவன் குறுக்குறும் கரெக்டா இருக்குமா? நீங்க இந்த தீர்மானத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அவன் என்னத்தை உங்களுக்கு தருகிறானோ அது உங்களுக்கு தேவை நிறைவேற்ற போதுமானதா இருக்கும். இவனுகில்லா, யார் ஒருத்தன் தன்னை மனிதர்களிடமிருந்து தேவையற்றவன் என்று நினைக்கிறானோ அவனை அல்லாஹ் தேவையற்றவனாக வாழச் செய்கிறான். நீங்க கையேந்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதான் வாசல் இப்படி போயிட்டே இருக்கும், எல்லா மீறி போயிட்டே இருக்கும், முடிச்சிடணும். இதான் அல்லாஹ் தந்த போன் எனக்கு அப்படி நினைக்கணுமா? புகாரியில 1428வது ஹதீஸ்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வறுமையை பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு நிகரான வறுமை இல்ல. அந்த மக்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 273வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்கள் இருக்கிறாங்க, லில் ஃபுகராய், அவர்கள் வறிய நிலையில் இருக்கிறார்கள்,
அல்லதீன உஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். லா யஸ்ததீஉன லர்பன் ஃபில் அர்லி, பூமியிலே பயணம் செய்து பொருளைத்த கூட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை உங்களுக்கு. வாகனம் இல்ல, வியாபாரத்துக்கு போறதுக்கு முதலீடு இல்ல, பணம் இல்ல, காசு இல்ல, வியாபாரம் செய்யறது முதல் வேணுமா இல்லையா? வாடகைக்கு கடை இல்ல, கடை கொடுக்க ஆளை இல்ல, அந்த மாதிரியான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியா, அந்த சஹாபாக்களை பார்க்கின்ற விவரமற்றவர்கள் நினைப்பார்களா அக்னியா, பயங்கரமான வசதி உள்ளவங்க நினைப்பாங்களாம் சஹாபாக்களை பார்த்தா. ஆனா சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, வியாபாரத்துக்கு முதல் இல்ல, பிரயாணம் பண்றதுக்கு வாகனம் இல்ல, இப்படிப்பட்ட வலிய வாழ்க்கை வாழ்க்கை அந்த மக்களை வெளியுள்ள ஒருத்தர் வந்து பார்த்தாண்டு வைங்க, ஒரு நாள் உன்னிப்பா கவனிச்சா என்னமோ பயங்கர லட்ச பருவ மாதிரி காட்சி அளிப்பாங்களாம். ஏன் காட்சி அளிப்பாங்க? யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியா, ஜாகில்கள் விவரம் தெரியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் நினைப்பார்கள். மினத் அஃபுஃபி, அவங்களுடைய சுயமரியாதை காரணத்தினால ஒருத்தர் கையெழுந்த மாட்டாங்கல்ல, கெஞ்ச மாட்டாங்கல்ல. லா யஸ்அலுன நாஸ இல்ஹாபா, மக்கள்கிட்ட கெஞ்சி கேட்க மாட்டார்கள். அதை பார்த்துட்டு பாட்டு பள்ளியாசல் படுத்துக்கிறாங்க, சம்பாதிக்க போக மாட்டேங்கிறாங்க, யார்ட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நிறைய இருக்குமோ அப்படின்னு நினைச்சுவாங்க. சம்பாதிக்க வக்கு இல்லாதனால சம்பாதிக்க இருக்கிறாங்க, சம்பாதிக்காம இருக்கிறாங்க. சம்பாதிக்க வாய்ப்பு இல்ல, சோர்ஸ் இல்ல, வழி இல்ல. ஆனால் ஒருத்தன் பார்க்கலாம், ஒரு நாள் உட்காந்து கவனிச்சான்னு சொன்னா ஒரு தொழிலும் பண்ண மாட்டேங்கிறாங்க, பள்ளியாசல இருக்கிறாங்க, யார்ட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க, பயங்கரமா காசு இருக்கும் போல இருக்கு. இப்படி அல்ல பாராட்டணும். சஹாபாக்களை எப்படி பாராட்டணும்? சஹாபாக்களுக்கு இருந்த வறுமை நம்முடைய நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அது சொல்லி காட்ட முடியாத அளவுக்கு உள்ளவர். நம்ம பணக்காரங்க, நம்ம நிலையோட ஒரு ஏழை இருக்கான அவன் தான் பணக்காரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த அளவுக்கு வறுமையில இருந்த அந்த மக்கள் எவரிடமும் கையேந்தி கேட்க மாட்டார்கள், பேராசை வென்றார்கள். அல்லாஹ் கொடுக்கிறது போதுமாக்குனாங்களே தவிர கொடுத்தது 10,000 சொல்லி கையேந்த நிலைக்கு அவங்க வரவே இல்லை. அப்ப இந்த கையேந்த கூடாது என்ற ஒரு நிலைமை நமக்கு வந்து விட்டாலே பேராசை ஜெயிச்சிடறான். எந்த கட்டத்திலும் கேட்க மாட்டேன்னு வை, எந்த கட்டத்திலையும் ஒரு ஆள்கிட்ட நான் கையேந்த மாட்டேன், மனிதன் கொண்டு என்னுடைய வறுமையை நான் இறக்கி வைக்க மாட்டேன், அல்லாஹ்விடத்தில் இறக்கி வைக்கலாம். நீ அவன்கிட்ட கஞ்சல அவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு பத்திரை எவ்வளவு குறைவா இருக்குதோ யாரெல்லாம் கேட்க மாட்டேன். நீ படைச்சவன், உன்கிட்ட நான் கேட்பேன். உன்னால் படைக்கப்பட்ட உன்னுடைய அடிமைகள் நான் கேட்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் வந்தால் நான் பொறுத்துக்குவான் சொல்லி கேட்டு பாருங்க, அவன் நம்முடைய கஷ்டத்தை நீக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மன் நஸலத் பிஹி ஃபாகத்துன், ஒரு மனிதனுக்கு வறுமை ஏற்பட்டு அன்ஸலஹா பின்னாசி, அதை மனிதர்கள்ட்ட கொண்டு அவன் இறக்கி வைத்தானே ஆனால் லம் துஷத்த ஃபாகத்துஹு, அவன் வறுமை அடைக்கப்படாது, ஒரு காலம் அடைக்கப்படாது. மனுஷன் போய் இறக்கி வச்சீங்கன்னா அப்போதைக்கு அவன் தருவான், வறுமை அடையாது. நாளைக்கு அவன் போய் நிக்கணும், நாளை கழிச்சு அவன் போய் நிக்கணும், அடுத்த நாள் இவன் போய் நிக்கணும். நீ வறுமையை கொண்டு மனுஷன் இறக்கி வச்சேன்னு சொன்னா அவன் அன்னை கேட்கறதுக்கு 50 ரூபாய் தந்துருவான். வறுமை நீங்குமா, நாளைக்கு அவன் 50 ரூபாய் கேட்பேன், நாளை கழிச்சு இவன் 100 ரூபாய் கேட்பேன், அவன் போய் 200 ரூபாய் கேட்பேன். அப்ப மனிதன் கேட்கக்கூடாது என்ற ஒரு முடிவு எடுத்தாதான் நீங்க இந்த பேராசை வெல்ல முடியும். ஒமன் நஸலத் பிஹி ஃபாகத்துன், யாருக்கு இந்த வறுமை ஏற்பட்டு அன்ஸலஹா பில்லாஹி, அது அல்லாஹ்விடத்தில் இறக்கி வச்சுட்டான். யாரா நீ வறுமையை கொடுத்த, நான் எவன்ட்டையும் கேட்க மாட்டேன், உன்கிட்ட போய் கேட்கிறேன், இருக்கிற கொண்டு போதுமாக்கிறேன். ஆனால் கஷ்டப்படுறான்ல, தாங்க முடியல, தாங்க முடியாத சோதனை தந்துடாத அல்லான்னு கேட்டால் அப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யுர்ஸகு யூசிகுல்லாஹு லஹு யுர்ஸகு பிரிஸ்கின் ஆஜிலின் அவ் ஆஜிலின், அல்லாஹ் விரும்பினால் உடனடியாகவோ கொஞ்சம் கழிச்சோ அவனுக்கு ரிஸ்கை அளித்து விடுவான். சுமையை டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். அதுதான் எல்லாம் வேலைக்காரன், நமக்கு நல்லா எனக்கு பணக்காரனுக்கு நாளைக்கு பணக்காரன் வேலைக்காரன போயிடுவான். நீ கெஞ்சிக்கிட்டே இருக்க உடனே வேண்டாம் தருவான், ஒரு வருஷம் கழிச்சு கூட தருவான். மனுஷன் கேட்டேன்னு சொன்னா ஒரு கால அந்த வறுமை நீங்காது. அப்ப நம்ம வறுமை வந்து சொன்னா போதுமான பணம் இல்லைன்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா அதிகமான பேராசை நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா அந்த பேராசையை அவங்ககிட்ட இறக்கி வைக்கலாம். எவ்வளவு பேராசையும் கேட்கலாம், அல்லாட்ட கேட்கறது பேராசை வைக்கப்பட தேவையே கிடையாது. எஜமாட்ட எவ்வளவு நாள் கேட்கலாம், அவன்கிட்ட போய் கேளுங்க, மனிதன் பேராசை இறக்கி வைக்காதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி திருமதியில 2248வது ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் லா யஃப்தஹில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பாப மஸாலத்தின், எவன் ஒருத்தன் தனக்காக யாசிக்கிற வாசலை திறந்து வைத்து விட்டானோ, தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது பிறரிடத்தில் கையேந்துகிற வாசலை திறந்து வைத்து விடுகிறானோ, இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின், வறுமை வாசல் அவனுக்கு அல்லாஹ் திறந்து விட்டுறான். நீ கேட்கிற வாசலை திறந்தா அவன் வறுமை வாசல் திறந்து விட்டுறான். எப்ப கேட்க போனியோ இந்த பக்கம் ஒரு வறுமை வாசல் தன்னால திறக்கப்பட்டுரும். அப்ப வறுமை வாசலுக்கா விரட்டிக்கிட்டே இருக்கு, கேட்டுட்டே இருப்ப. நீ கேட்கிற வாசலை அடைத்தால் வறுமை வாசல் இந்த பக்கம் நான் அடைச்சு போடுவான். நீ இந்த பக்கம் நீ அட,
இந்த பக்கம் நான் அடைக்கிறேன், இல்லன்னா இந்த பக்கம் தண்ணி வந்துட்டு போயிட்டே இருக்கும். நீ போய் தண்ணி போயிட்டு வந்தா என்ன புண்ணியம்? அன்னைக்கு மூடி போட்டு அடைக்கணுமா இல்லையா? அப்ப வறுமைங்கிற வாசலை நான் திறந்து விட்டா இருக்கிறது ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க வாங்குற இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப நீ அதை அடைச்சிட்டேன்னு சொன்னா இந்த வறுமை வாசனை எல்லாம் அடைச்சுடுவோம், நம்ம சம்பாதிக்க நமக்கு தங்கும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல 9053வது ஹதீஸ்ல இது காணப்படுகிறது. அப்ப இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பேராசை ஒழிப்பதற்குரிய அடுத்த வழி என்னவென்று சொன்னால், மனிதர்களிடத்திலே இதை முறையிடாதீர்கள். எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வந்தாலும், எவ்வளவு வறுமை வந்தாலும் சரி, மனுஷன் தடுப்பு பஞ்சாயத்து வைக்கிறதோ கேட்கிறதோ, என்ன வாழ்க்கை நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறதா நினைச்சோம். ஆமா, என்னத்தை போட்டு நல்லா இருக்கிறது இப்படி இருக்கிறதா அப்படி சொல்றா இல்லையா? நல்லா இருக்கிறதா அல்ல, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நிறைய தந்திருக்கான், பரக்கத்தை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, எப்படா கேட்பான்னு பார்த்துட்டே இருக்கிறது. நல்லா இருக்கலாம்னு கேட்டான்னு வைக்கலாம், அதான் சாப்பிட்டு இல்ல கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்குது, இப்படியே போய்தான் முடிஞ்சிருக்காரு. காலமெல்லாம் இப்படி சொல்றாங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நெஞ்ச நிமிர்ந்து என்ன செய்யணும், அப்பதான் உழைக்கவும் செய்வோம். சைக்காலஜிக்கலாவே மனுஷன் கேட்க கூடாது, மனுஷன் சொல்லக்கூடாது வைராக்கியம் நமக்குள்ள இருந்தா நம்ம என்ன நினைக்குவோம், எப்படி நம்ம பிளான் பண்ணுவோம், திங்க் பண்ணுவோம், எப்படி முன்னேறலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எந்த மாதிரி போனா நம்ம எல்லாம் வந்து ரிஸ்க் தருவான், இப்படியான யோசனையாச்சும் வரும். மனுஷன் கேட்டு இது நல்ல வழியா இருக்கு, இதே சொல்லலாம் இல்லையா? ஒருத்தர் கேட்கறீங்க இருந்துட்டான், சூப்பர் வழியா இருக்கு, கஷ்டம் இல்லாம, அதனால அப்படி இருக்கலாம். அந்த வாங்கினவன் எல்லாரும் இப்படித்தான் கிளம்பலாம், வாங்கினவன் எல்லாருமே மனுஷன் கையேந்தின எல்லாருமே காலமெல்லாம் இப்படித்தான் இருக்கலாம். வாங்காம இருந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரிஸ்க் தந்தா பரவாயில்லை, ரிஸ்க் தரலன்னா சுயமரியாதை மிச்சமாவதுல பல்ல காட்ட வேண்டிய தேவையில்லைங்க. 100 ரூபாய் தந்துட்டு அவனுக்கு முன்னாடி சிரிக்கட்டே அவன் எவ்வளவு கோபப்படுறான், அந்த 100 ரூபாய் அவனுக்கு அவனுக்கு வந்து சிரிக்க வேண்டியது, சிரிப்பு வரட்டும் சிரிக்க வேண்டியது. நம்ம 2000 ரூபாய் வாங்கிட்டோம்னு சொன்னா அவன் சொல்ற ஜோக்கு சொல்லுவான், நம்ம சிரிக்கணும் செய்வான் இல்லையா? அது ரொம்ப நம்மளுடைய சுயமரியாதைக்கு ஒரு கேடு விளைவிக்கிறது. அப்ப இது மூணாவது வழி என்னவென்று கேட்டா, ஃபர்ஸ்ட் வழி என்னன்னு கேட்டா, இந்த ஆசை அடங்காது என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது இந்த பேராசை வெல்றதா இருந்தா அடங்கும் என்றால் முயற்சி பண்ணி அடங்கிடலாம். எவ்வளவு தான் இப்படிதான் இருக்க போற, நீ எவ்வளவு இருந்தாலும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க போற, அப்ப இப்பவே நின்றுக்குவேன், இதோட நின்றுக்கிற வேண்டிய அதுக்கு போனாலும் நீ அதான் சொல்ல போற, இப்ப இருக்கிற நிலையில இதான் சொல்லிட்டு இருக்க போற, அடங்காத ஒரு விஷயத்துக்காக நடக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்க பாடுபடுற அப்படின்னு ஒருவன் தன்னை பற்றி நினைத்துக் கொண்டானே, ஆனால் அவனுடைய பேராசை நெஞ்சது குறைஞ்சு போயிடும். ஒண்ணு. இரண்டாவது என்ன பண்ணணும், நமக்கு கீழே மக்கள் இருக்கிறாங்க, நம்ம ஒண்ணு மோசமாலாம் இல்ல, நம்ம நல்லா தான் இருக்கிறோம், 10 பேர் நமக்கு மேல இருந்து 1000 பேர் கீழே இருக்கிறான், 1000 பேரோட எல்லாம் நம்மளை சிறப்பாக்கி வச்சுக்கிறான், அப்படி நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த பேராசை தன்னால குறைஞ்சிரும். மூணாவது வழி என்ன என்று சொன்னால், பேராசையை குறைக்கிறதுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் நமக்குன்னு பட்டாலும் சரி மனுஷன் சொல்ல மாட்டேன், மனுஷன் முறையிட மாட்டேன் அப்படின்னு எப்ப முறையிடவில்லையோ உனக்குள்ள தன்னால தன்னம்பிக்கை வரும், போதும் என்ற மனசு தன்னால வந்துடும். முறையிடுற வழி இருந்தா தான் 10ங்கிற ஒரு நிலை உண்டாகும். முறையிட மாட்டேன், இரவுல தொழுது அல்லாட்ட கேட்பேன், ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி அவன்கிட்ட முறையிடுவேன், மனுஷன் காட்ட நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இருக்கு, பரக்கத்தை தாராளமா இருக்கு, அல்ல பரக்கத்தை ஒரு கவலையும் இல்ல, எத்தனை பேர் வரை என்ன எல்லாம் சிறப்பித்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் மாற்றிக் கொண்டீர்களே, ஆனால் எந்த பேராசை நம்மளை வந்து தடமாற செய்யணும் எல்லாம் சொல்றானோ அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அடுத்தது என்ன, இதே ரசூலுல்லாஹ் வளர்க்கிறாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அப்படின்னு ஒரு சஹாபிங்க, இது அழகான சம்பவம். இது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாச்சும் கொடுங்க கேட்கிறார். ஏழை மனுஷன், அந்த ஜக்காத்து பணம் வைத்துல் மால்ல பணம் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறார். அவருக்கு அள்ளி கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்கிட்டு போக வேண்டியதானே, அவரு வாங்கி வச்சுக்கிட்டு ஒண்ணும் கொஞ்சம் கொடுக்கல அப்படிங்கிறாரு. அப்படி சொல்றாரு, நான் கேட்டேன் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், பால்தானி எனக்கு கொடுத்தார்கள், கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா சாப்பிட்டு பால்தானி, மறுபடியும் கேட்டேன் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் தந்தாங்களாம், சும்மா சாப்பிட்டு மீண்டும் கேட்டேன் பால்தானி, மறுபடியும் எனக்கு தந்தாங்க, கேட்கும் போல தந்தாங்க, 3 தடவை தந்துட்டாங்க. தந்துட்டு சொன்னாங்க, யா ஹக்கீம், ஹக்கீமே, அவர் பேர் ஹக்கீம், ஹக்கீமே இன்ன ஹாதல் மால ஹல்வத்துன் புல்வத்துன், இந்த காசு இருக்க ரொம்ப பசுமையா கவர்ச்சியானது, ரொம்ப இனிமையானது, இந்த காசு, இந்த செல்வம் இருக்கு பாருங்க, ரொம்ப பசுமையா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு. ஃபமன் அகத பி சகாவத்தி நஃப்ஸின், யார் அதை பெருந்தன்மையோட வள்ளல் தன்மையோட கண்ணியமான முறையில பெற்றுக் கொள்கிறானோ பூரிக்கலஹு ஃபீஹி, அதில் அவனுக்கு பரக்கத்து செய்யப்படும். ஃபமன் அகத பி சகாவத்தி நஃப்ஸின், யார் அதை பெருந்தன்மையோட வள்ளல் தன்மையோட கண்ணியமான முறையில பெற்றுக் கொள்கிறானோ பூரிக்கலஹு ஃபீஹி, அதில் அவனுக்கு பரக்கத்து செய்யப்படும். ஃபமன் அகதஹு பி இஸ்ராபி நஃப்ஸின், இன்பத்திலேயே இப்படியான ஒரு ஹிர்ஸோட
ஒரு பேராசையோட எவன் அதை போய் விழுகிறானோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதுல அவனுக்கு பரக்கத்து செய்யப்படவே செய்யாது. கல்லதி யஅகுலு வலா யஸ்பஹு, சாப்பிட்டு விட்டு வயிறு நிறையாதவனை போல அவன் இருப்பான். சாப்பிடுறது வயிறு நிறைவு தானே, வயிறு நிறைவுக்கு சாப்பிடுறோம், ஃபுல்லா இழுத்துட்டா 5 நிமிஷம் பசிக்குது, இந்த நிலையில் அவன் இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அறிவுரை சொல்றாங்க. இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஒரு தர்றாங்கிறதுக்காக போய் நிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் 3 பேரை கேட்டு கொடுத்தாங்கல்ல, இவத்தை கேட்டா எவ்வளவு நாள் தருவாரு, ஒரு இஸ்லாம் சில பேர் இருப்பான், கேட்கும் போதெல்லாம் தருவார் தெரிஞ்சுக்கிட்டு அவன் போய் என்ன செய்யுது, கொடுங்க சாயந்தரம் 100 ரூபாய் தாங்க, இன்னும் 50 ரூபாய் இருக்குமா, 50 ரூபாய் கேட்போம்ல, ரூபாய் எடுப்பாரு. நம்ம நினைப்போம் 100 ரூபாய் வச்சிருப்பாரு, 50 ரூபாய் கேட்கணும், எடுக்கிற கொஞ்சம் ரூபாய் ஒரு நிறைய வந்துடும், ஒரு 100 ரூபாய் கேட்கறேன், நம்ம கேட்கிற 50 ரூபாய் கேட்போம், அவன் பாக்கெட்ல எடுத்து தந்துட்டா வாங்கிடுவான். ரொம்ப ரூபாய் எடுத்துட்டான்னு வைங்களேன், நிறைய வச்சுக்கிறான், தெரியாமல் 50 ரூபாய் கேட்டுவிட்டோம், ஒரு 200 ரூபாய் தந்துறீங்களா, இது என்னது, இதான் சொல்றாங்க, இதுல பறக்கிறது கிடையாது. அப்ப சகாவத்து நப்ஸ் எப்படி இருக்குன்னு வள்ளல் தன்மையோட அந்த மாதிரி பொருளாதாரத்தை கையாளணுமே தவிர இந்த மாதிரி இப்படி அலமோதி இப்படி தருவான் இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதுல பரக்கத்து இருக்காதுங்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட் இதுதான் முக்கியம், இது வெல்வதற்கு உள்ளது. 4வது வழி என்னவென்றால், பொருளாதாரத்தில் அளவை வைத்து எதுவும் தீர்மானிக்கப்படுவதில்லை, பரக்கத்தை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, 1 கோடி ரூபாய் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம், 1.25 கோடி ரூபாய் செலவு வந்துட்டா 1 கோடி வருமானம் என்ன புண்ணியம் உங்களுக்கு, ஒரு மாசம் வருமானம் 1 கோடி, ஒரு மாசத்துக்கு செலவு என்ன ஆச்சு 1.25 கோடி. இப்ப 1 கோடி ரூபாய் வந்ததுனால பெருமை அடிச்சுக்கிறேன், இதுல 4 கோடி ரூபாய் கடனாளியை போயிட்டேன்லங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருமானம், 1050 ரூபாய் செலவான 1000 ரூபாய் வருமானம் என்ன புண்ணியம். ஒருத்தருக்கு 100 ரூபாய் வருமானம், 75 ரூபாய் செலவு, 25 ரூபாய் மிச்சம், யார் இதுல சிறந்தவன்? 1000 ரூபாய் சம்பாரிச்சு 1050 ரூபாய் செலவு பண்றவன் சிறந்தவனா, 100 ரூபாய் சம்பாரிச்சு 25 ரூபாய் மிச்சப்படுத்தவன் சிறந்தவனா? நம்ம இன்னைக்கு பாக்குறோமே, 100 ரூபாய் சம்பாதிக்கிறான் ஒருத்தன், 5 பேர் வீட்டுல சாப்பிடுறாங்க, மீதி மாசத்துக்கு 200 ரூபாய் மிச்சம் முடிக்கிறானுங்க. 100 ரூபாயில 5 பேர் சாப்பிட்டு மாசம் போறான், அதுல மாசத்துல பாத்தீங்கன்னா டெய்லி 100 ரூபாய் சம்பாதிக்கிறான், மாசத்துக்கு 200 ரூபாய் மிச்சம் ஆகும். எப்படிப்பட்ட வாழ்க்கையில கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? அவனுக்கு கொடுத்த 100 ரூபாய் செஞ்ச வேலையை 1000 ரூபாய் செய்யல. அதே மாதிரி நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த காசுடைய நம்பர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க நினைக்கிறோம். அவன்கிட்ட 10 கோடி, அந்த 1 கோடி, அதே 10 கோடி அவனுக்கு கொடுத்துட்டு கிட்னி இல்லாம ஆக்கிவிட்டா என்ன பண்ற? இப்ப கிட்னியை 10 கோடி கொடுத்து வாங்குறானே இல்லையா? அப்ப நம்ம நல்லா விளங்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க விளங்க வேண்டிய என்ன தெரியுமா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் பரக்கத்து என்ற ஒன்றை தருகிறான். இது முக்கியமான நம்பிக்கை. 4வது வழி, உங்களுடைய பேராசை வெள்ள நினைச்சீங்கன்னு சொன்னா இப்படி நீங்க நினைத்து பார்க்கணும், இந்த காசுடைய நம்பர் எதையும் தீர்மானிக்காது. அல்லாஹ் நினைத்தானேயானால் நமக்கு தேவையற்ற செலவுகளை குறைக்குவான். கோடி ரூபாய் கொடுத்துட்டான், கொடுத்துட்டு வாங்கிட்டு வரும், வீடு இடிஞ்சு வந்துடும். இப்ப என்ன பண்றது? அது ரூபாய் அதுக்கு தான் செலவாகும். அல்லாஹ் என்ன செய்வான், சில பேருக்கு 50 ரூபாய் கொடுப்போம், வீடு பாதுகாப்பா இருக்கும். இப்படி தேவையற்ற மருத்துவ செலவு உண்டாக்கி விட்டுருவான், வீடுல பிரச்சனை ஆகி போயிடும், வேற ஏதாவது துட்டு போய் அடிச்சுட்டு போயிருவான், நிறைய கொடுப்பான், திருட எடுத்துட்டு போயிருவான். இதெல்லாம் பரக்கத்து இல்லாத வாழ்க்கை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பரக்கத்தை கண்ணால பார்த்துட்டு இருக்கணும். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவன் கெட்ட முஸ்லீமா இருந்தாலும் சரி, உலகத்தில் வித்தியாசப்படுத்தி காட்டுறக்கா அல்ல அந்த பரக்கத்தை காட்டிட்டு இருக்கான். உலகத்திலேயே நம்ம முஸ்லீம்களை ஃபார்மாலிட்டி முஸ்லீம் இருக்கான அவனுக்கு செய்யற பரக்கத்தை மற்ற முஸ்லீம் அல்லாதவனுக்கு அல்ல செய்யல. எப்படி செய்யறான்? நம்ம குடும்பங்கள்ல மாத்திரம்னா ஒரு ஆம்பளை சம்பாதிக்கணும், முஸ்லீம் குடும்பங்கள்ல மாத்திரம்னா ஒரே ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறான். அம்மாவுக்கு சோறு போடுறான், அத்தாவுக்கு சோறு போடுறான், அக்காவுக்கு சோறு போடுறான், தங்கச்சிக்கு சோறு போடுறான், பொண்டாட்டிக்கு சோறு போடுறான், பிள்ளைக்கு சோறு போடுறான். ஒரே ஒருத்தன் ஒரு கடையில் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். வேற சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் வேலைக்கு போறான், பொண்டாட்டி வேலைக்கு போறான், பிள்ளைகளே வேலைக்கு சித்தாள் வேலைக்கு அனுப்பி விட்டுறான், தாயும் போய் களை எடுக்க போறான், நாத்து நடுறதுக்கு போறான். அப்ப தாய் வேலை செய்யறான், தகப்ப வேலை செய்யறான், அவன் வேலை செய்யறான், பிள்ளை வேலை செய்யறான், பொண்டாட்டி வேலை செய்யறான், அக்கா வேலை செய்யறான். ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இவன் ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கணும் குடிசையில் இருக்கிறான். ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிற முஸ்லீம் வீடு அழகான பக்கமான காங்கிரீட் கட்டடம் போட்டு வீடு கட்டிட்டு இருக்கான். சம்பாத்தியத்தில் வறுமை கோட்டு கீழே இருக்கிற நம்ம தான் இது பார்க்கறதுதான் பார்க்க. ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தில் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை ஒரு கொத்தனார் வேலை செய்யற குடும்பமாக இருந்தால் ஒரு நாளைக்கு சம்பாதிக்குது. நீங்க ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் கொத்தனார் குடும்ப சம்பளம் 200 300 160 ரூபாய் ஒரு நாளைக்கு. அவனுக்கு 360, பொண்டாட்டிக்கு 260, பாப்பாக்கு 160 கூட்டிட்டு போங்க. அவன் பிள்ளைக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் போடுங்க. 4 பிள்ளை இருந்தா அத்தா அம்மா அக்கா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 1000 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான். அப்ப ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறவன் வாழ முடியாத வாழ்க்கையை
உங்களுக்கு வாழ செஞ்சிடான்னு அல்லாஹ் காட்டுறான். இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் இந்த உலகத்தை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ஃபார்மாலிட்டி முஸ்லீமுக்கு பரக்கத் செய்யலாம். பர்ஃபெக்ட் முஸ்லீமுக்கு மாத்திரம் இல்ல, பெயர் வாங்கி முஸ்லீமா இருக்கிறான அவன் குடும்பத்துக்கும் அல்லாஹ் அதை காட்டிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, இதெல்லாம் மிஞ்சி பரக்கத்துன்னு ஒண்ணு இருக்கிறது. நம்ம ரொம்ப காசுக்கு ஆசைப்பட வேண்டாம், கொடுப்பதில் வேலை பூர்த்தி ஆகணும் அப்படி நினைக்கணும். அல்லாஹ் என்ன தர்றானோ அதுல சோறு திங்கணும், ஆடை அணியணும், வீடு வச்சுக்கணும், செலவாயிடக்கூடாது, கொஞ்சம் மிச்சமாகணும், சேர்த்து வச்சுக்கணும். இதான உனக்கு வேணும். அப்ப எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க, அந்த ஒரு நெருக்கடியில் வந்து ஓடிட்டு இருக்கும். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சொல்லுவாங்க 20, 75 கடை 80 கடை இருக்கும். அவன் காசு ஒண்ணுமே இருக்காது. இந்த ரொட்டேஷன்ல வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துலயா ஒண்ணு உருவலிச்சுன்னு வைங்க, போல செஞ்சு போயிடும். எல்லாம் பெரிய நிறுவனம் ஆயிடுச்சுன்னு கடன் கொடுப்பான். ஒரு ஃபேமஸான நிறுவனம் ஆயிடுச்சுன்னு சொன்னா மளிகை கடைக்காரன் முளைய கடன் கொடுப்பான். சீனி கடனா கிடைக்கும், பருப்பு கடனா கிடைக்கும், ஜவுளி கடனா கிடைக்கும். காசு ஒண்ணுமே இருக்காது. இதுக்கு ஆட்டத்துக்கு மாட்டுல போட்டு ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் பரக்கத்து கிடையாது. பரக்கத்து என்ன? அல்லாஹ் எதை தர்றானோ அதுல என் தேவை பூர்த்தி ஆகணும். இதைத்தான் நீங்க வாழ்க்கையில கேட்கணும், பரக்கத்தை தான் கேட்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உனக்கு எப்ப பரக்கத்து கிடைக்கும்னா, நீ பெருசா ஆவும் பறக்காத, பறக்க விடாத, மனசை பறக்க விடாம நீ அல்லாஹ் தருவதை கொண்டு மனசுல போதுமாக்கி கொண்டாயானால் பரக்கத்து என்று ஒண்ணு இருக்கிறது, அதுக்கு ஆசைப்படு. இது ஒரு வெல்வதற்கான வழி. இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒரு ஆயிட்டார்னு கேட்டா, இந்த ஹக்கீம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி கேட்காத, இப்படி கேட்டா உனக்கு பரக்கத்து இருக்கான்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஒரு முடிவு இருக்கிறாரு. யா அல்லாஹ், உன் மேல் ஆணையாக எந்த கட்டத்திலும் எவனிடத்திலும் எதை நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுறாரு. அபூபக்கருடைய ஆட்சி காலம் வருது, எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆரம்ப கால முஸ்லிம்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து நிறைய செல்வம் குவிஞ்சிட்டு கஜானாவுல இவரை கூப்பிட்டு விடுறாங்க. ஹக்கீம் கூட்டுவாங்க, முடியாது வாங்க மாட்டேன், நீங்க எனக்கு தர்றது ரசூலுல்லாஹ் சபதம் எடுத்தனால சொல்றாரு. அபூபக்கர் கூப்பிடுறாங்க தருவதற்காக வேண்டிங்க, வாப்பா உனக்கு தரணும், எல்லாரும் கொடுத்துட்டேன், உனக்கு மட்டும் தராம இருக்கு, வாங்குறாங்க. வாங்க மாட்டேன். உமர் ஆட்சியாளர் கூப்பிட விடுறாங்க. உமருக்கு அவர் சொல்ல முடியாது, வாங்க மாட்டேன். அப்ப உமர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மக்களை சாட்சியாக்குறாங்க. மக்களே, நான் இருந்தாலும் கொடுத்து விட்டேன், அவர் தான் மாட்டேங்கிறாரு, அல்லாஹ் டெய்லர் மாட்டி விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி உமர் மக்களை சாட்சியாக்குறாங்க. அந்த அளவுக்கு பிடிவாதமாக சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இந்த சுயமரியாதை நமக்கு நாலாவது வழி என்னன்னு கேட்டா, இந்த பேராசையை வெல்வதற்கு பரக்கத்துன்னு ஒண்ணு இருக்குன்னு நினைங்க. அவன் கோடி இருக்கலாம், கோடி இருந்து கோடியும் ஒரு 10 லட்சம் செலவாகி போயிடும் அவனுக்கு. உங்களுக்கு 1000 இருக்கலாம், 900 செலவாகும். நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க நிம்மதியா இருக்கிறீங்க, கடன் இல்லாத வாழ்க்கை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எல்லாம் வச்சிருக்கா, அது நமக்கு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இது பேராசையை ஒழிச்சிருது. அதிகத்துக்கு ஆசைப்பட வேணாம். அதிகமா இருந்து நம்ம ஜி வெங்கடேசன் இருந்தாரு, அவ்வளவு பெரிய கோடி பணம் வச்சிருந்தா, என்னாச்சு, தற்கொலை பண்ணி செத்தான். அவ்வளவு பணம் இருந்து என்ன, பணம் நிறைய இருந்துச்சு, அதுக்கு மேல கொடுக்க வேண்டியது செலவாயிடும். பணம் நிறைய இருந்துச்சு, பங்களா நிறைய இருந்துச்சு, வீடுவாசல் இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, அவன் கொடுக்க வேண்டிய அதோட கூட போச்சு. என்ன பண்றது, வந்தாவோட வழி இருந்துச்சு வண்டி. நம்மள அந்த நிலைக்கு அல்ல ஆளாக்காம இருக்கிறான்னு சந்தோஷப்பட்டு பாருங்க. இந்த பரக்கத்தை நம்பி பாருங்க, பேராசை அடிபட்டு போயிடும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த 4 வகையான வழிகள் நம்மள பேராசையை வெல்வதற்கான வழிகள்ல முக்கியமானது. 5வது வழி இருக்கிறது. 5வது வழி என்னவென்று கேட்டால், கொடுக்கிற அதிகப்படுத்தினால பேராசை குறைஞ்சிடும். எவன் ஒருத்த கொடுக்கிறதுக்கு மனசு வந்துகிட்டு இருக்குதோ, அதுல ஆசை கொடுக்க மாட்டானுங்க. அள்ளி தேக்க நினைக்கணும், கொடுப்பானா? நம்ம கஷ்டத்தோட மனசு பிடிக்காத கொடுக்கணும். ரொம்ப நெருக்கம் அப்படி ஒரு மாதிரியா சொல்லணும், அதுக்காண்டி கொடுத்துக்கணும். எப்படி கொடுக்குற 100 தானே வச்சுக்கிறோம், 50 எப்படி கொடுத்தா சரியா வருமானம் கொடுத்துருவோம் உடனே. அது 2-3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஜெயிச்சு பழகிட்டீங்கன்னு வைங்களேன், கொடுக்க நீங்கள் பழகி விட்டீர்களே, ஆனால் தன்னால இந்த ஹீர்ஸ் பேராசை அடிபட்டு போயிடும். கொடுத்து பழகின ஒரு மனிதனால் பேராசைப்பட முடியாது. அந்த மாதிரி அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு வேலையும் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லிக்காரு 47-38ல, ஒமன் யபுகல் இன்னமா யபுகல் அன் நஃப்ஸி, எவன் ஒருத்தன் கொடுக்காமல் கஞ்சத்தனம் பண்ணுகிறானோ அவன் தனக்குத்தான் கஞ்சத்தனம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த கொடுக்கிறது எப்ப நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டா, கொடுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் வழங்க இருக்கிற நன்மைகள், எப்படிப்பட்ட நன்மையை தர அவரை கொடுக்க முடியும். நம்ம சம்பாதிக்கிற காசை சும்மா 100 ரூபாய்க்கு கொடுக்குறாண்டா எப்படி மனசு வரும்? கொடுக்கறதா ஏதாவது நமக்கு கிடைச்சா தான் கொடுக்க முடியும். என்ன கிடைக்கும்? அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நல்வழியில தங்களுடைய பொருளாதாரத்தை ஒருத்தர் செலவு செய்யாரையானால் கமஸலி ஹப்பத்தின், அது ஒரு தானியத்துக்கு நிகரானது. நீங்க ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில ஒன்றை செலவழிக்கிறீங்க, ஒரே ஒரு தானியம் வச்சுக்கிறீங்க, ஒரு நெல்லும் வச்சுக்கிறீங்க, ஒரு கோதுமை வச்சுக்கிறீங்க. அந்த கோதுமை என்ன பண்ணுது? 58 சபா சனாபில கோதுமையை மண்ணுக்குள்ள புதைக்கிறீங்க.
அது முளைக்க வைக்கிறது 7 கதிர் கிடைக்கும். ஒரு கோதுமை உள்ள போடுறீங்க, அந்த ஒரு கோதுமையில இருந்து அந்த கோதுமை செடிங்கிறது கோதுமை கதிரா, ஆமா, அது வளருது. வளர்ந்து என்ன செய்யுதுன்னா அதுல 7 கதிர் வருது. ஒவ்வொரு கதிருக்குள்ளையும் தீக்குள்ளி சும்பலத்தின் நேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரில ஒரு 100 கோதுமை இருக்கு. ஒரு கோதுமை அதுல இருந்து 7 கதிர், ஒரு கதிரில 100. அப்ப ஒரு கோதுமையிலிருந்து நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 700 கோதுமை லாபம் கிடைச்சிருது. 699 கோதுமை லாபமாச்சு. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதுதான் என் பாதையில் செலவழிப்போருக்கு உதாரணம். நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா, ஒரு ஆளுக்கு நம்ம 100 ரூபாய் கொடுத்தோம்னா எவ்வளவு ஆச்சு? 7000 ரூபாய் அங்க ஆயிடுச்சு. 700 மடங்கு அல்லாஹ் வர வச்சுக்கிட்டான். 7 ரூபாய் கொடுத்தா 700 ஆயிடுச்சு. இவங்க நினைக்கிறோம் ஒண்ணுக்கு 700. 7 ரூபாய் கொடுத்தா 700 ரூபாய் இல்ல, 1 ரூபாய்க்கு தான் 700 ரூபாய். 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 700 ரூபாய் நமக்கு கிடைக்கும். 1 பைசாவுக்கு 700 பைசா. இப்படி அல்லாஹ் நன்மைகளை வாரி தர்றான். அதை கருத்தில் கொண்டீர்களேயானால் கொடுக்க வேண்டிய எண்ணம் உங்களுக்கு வந்துடும். கொடுக்க வேண்டிய எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த அள்ளி கட்டுற பேராசை இருக்கு பாருங்க, அது வராது. பேராசை அடங்கிடும். இந்த பணத்தில் உள்ள ஆசை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறைய ஆரம்பிச்சு லிமிட் ஒரு மட்டுக்குள்ள வந்துடும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி யார் செலவழிக்கிறார்களோ, இது 2:221 இருக்கு இந்த வசனம். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறவங்களுக்கு உதாரணம் கமசலி ஜன்னத்தின் ரபுவத்தில், உயரமான இடத்தில் இருக்கிற ஒரு தோட்டம். தரையில் இருக்கிற தோட்டம் செழிப்பா இருக்காங்க. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி செழிப்பா இருக்கும். அங்கதான் வெப்பம் கம்மி. கீழே போக போக என்ன ஆகுது? வெப்பம் ஜாஸ்தி ஆகுதுல. மேல போக போக சொல்லி கொடைக்கானல் ஊட்டி போன செல்லுன்னு இருக்குல்ல, அந்த கிளைமேட் நல்ல உற்பத்தி ஆகும். உயரமான இடத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்திற்கு உதாரணமாகும் எது? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சீங்கன்னா, உயரமான இடத்துல ஊட்டியில கொடைக்கானல்ல போய் நீங்க ஒரு தோட்டம் போட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுல ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னா பல மடங்கு உற்பத்தி ஆகும். ஒரு தூரல் விழுந்தா கூட அது போதுமானது. இங்க மழை பயங்கரமான நிலத்தடி எல்லாம் தேக்கி வைக்கணும். அங்க வெப்பம் கம்மியா இருக்கிறதுனால அது கொஞ்சோண்டு தண்ணி விழுந்தால போதுமானது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டபுள் மடங்கு உற்பத்தி தரும் மற்ற இடத்தை விட. இது மாதிரி நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறோம். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா நக்கஸத்து ஸதகத்து மின் மாலி, ஒருத்தன் செய்கிற தர்மத்தினால் அவனுடைய செல்வம் ஒரு கால் குறையாது, கண்டிப்பா பெருகும். இப்படி எல்லாம் ஆசை வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம எடுத்துக்கொண்டோமையானால் கொடுக்கக்கூடியவர்களா மாறிடும். இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்று கேட்டா, புகாரில் 1410வது ஹதீஸ்ல ஒரே ஒரு பேரிச்சம்பழம் உங்களுக்கு கொடுக்குறீங்க, ஒரு பேரிச்சம்பழம் தான். இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டக குட்டியை வளர்க்குவான்ல, ஒரு ஒட்டக குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்க. அது எப்படி செல்லமா வளர்ப்பீங்க? வளர்த்த தலையை பார்த்து நல்லா கொண்டு வரணுங்கிறத வளர்ப்பீங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செஞ்சு இல்ல, இந்த ஒரு பேரிச்சம்பழம் சிந்தான பேரிச்சம்பழம் அங்க தரமாட்டான். அந்த பேரிச்சம்பழத்தை அல்லாஹ் வளர்க்கிறானா. எப்படி வளர்க்கிறான்னு கேட்டா, அது ஒரு மலை அளவுக்கு வர்ற வரைக்கும் பேரிச்சம்பழத்தை நீங்க கொடுத்துருப்பீங்க. அங்க போய் பார்த்தா ஒரு இமயமலைக்கு கையில வந்தா இது என்ன, இதான் கொடுத்த பேரிச்சம்பழம். அப்ப நம்ம ஒரு சின்ன ஒட்டக குட்டியை பெருசா போயிருக்கு நீங்க எப்படி அக்கறை எடுத்து செய்வீர்களோ, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் ஒரு மலை அளவுக்கு வருகிற அளவுக்கு எல்லாம் செய்யலாம், இவனு பெருசாக்கலாம். இவ்வாறு நீ கொடுத்த ஒரு பேரிச்சம்பழம், நான் அதுக்கு இவ்வளவு பெரிய பரிசு உங்களுக்கு தர்றேன்பான்னு சொல்லி அப்படி தந்துருவான். மிஸ்ல ஜபல்ங்கிறாங்க, ஒரு மலை அளவுக்கு வந்துடும். புகாரியில 1410வது ஹதீஸ்ல இருக்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம வழங்கிக் கொண்டு தான தர்மங்களை அதிகமாக செய்து வந்தோமையானால் இந்த பேராசையிலிருந்து வெல்லலாம். பேராசை வெல்வதற்கு 5 வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை ஆய்வு பண்ணீங்கன்னா 5 வழிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த 5 வழிகளையும் கை கொண்டோமையானால் இது இருக்காது. திரும்ப இந்த சூறாவுக்கு வாங்க, அல்ஹாக்குமு தகாசுர், அதிகமாக திரட்ட வேண்டும் என்ற பேராசை உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது. பணக்கத்தை விட்டும், தொழுகையை விட்டும், நல்ல நல்ல காரியங்கள் செய்து விட்டும் திசை திருப்பி விட்டது. ஹத்தா குருத்துமுல் மகாபீர், கபர்களுக்கு போற வரைக்கும். மகாபீர்னா கபருக்கு போற வரைக்கும், சாவுற வரைக்கும் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. கல்லா, அப்படி இல்லை, நீங்கள் நினைக்கிறபடி இல்லை. சௌப தஅலமூன், இனிமேல் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்ன சொல்றீங்க, இது நம்ம திரட்டிட்டா நல்லா இருக்கலாம், பணத்தை சம்பாதிச்சா நல்லா இருக்கலாம், நிம்மதியா இருந்துடலாம். சௌப தஅலமூன், இனிமேல் தான் நீங்க வழங்க போறீங்க. இந்த பேராசையிலே நீடித்தீர்களேயானால், இந்த பேராசையின் காரணமாக அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்து வாழ்வீர்களேயானால், சௌப தஅலமூன், இனிமேல் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். சும்மா கல்லா சௌப தஅலமூன், சஸ்பென்ஸ் வைக்கலாம். இல்ல இனிமேல் தான் அறிய போறீங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிவிட்டு எல்லாம் என்ன செய்யலாம், இல்ல இனிமேல் தான் நீங்கள் அறிய போகிறீர்கள். கல்லா சௌப தஅலமூன், சும்மா கல்லா சௌப தஅலமூன், கல்லாலோ தஅலமூன இல்மல் யகீன், திட்டவட்டமாக நீங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறீர்கள்.
சந்தேகம் இல்லாமல் அறிந்து கொள்ளவிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன அறிந்து கொள்ள போறீங்கன்னா லதர உன்னல் ஜஹீம், அந்த நரகத்தை காணவிருக்கிறீர்கள். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஆகாவும் பேராசைப்பட்டு அலைஞ்சோம்னு சொன்னா, தொழுகையா இருக்கா விட்டோம்னு சொன்னா, நோம்பு விட்டோம்னு சொன்னா, குடும்பத்துக்கு செய்யற கடமை விட்டோம்னு சொன்னா, இந்த காசு ஒண்ணுதான் பிரதானம். எல்லா நல்லறங்களையும் அதிகமான ஆசை பேராசைப்பட்டு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் யாரெல்லாம் கவனத்தை திசை திருப்பி விட்டார்களோ அவங்களுடைய கதி என்னவென்றால் நரகத்தை காண்பீர்கள். லதர உன்னல் ஜஹீம் சும்ம லதர உன்னஹா ஐனல் யகீன், அதை திட்டவட்டமாக உங்கள் கண்களால் இந்த நரகத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அப்ப இந்த மாதிரி ஆட்களுக்கு ரிசல்ட் நரகமும் அல்ல. பேராசை இந்த 5 வழிகளை பயன்படுத்தி அடக்கிக் கொள்ளவில்லை என்றால், பேராசை என்று வெல்லவில்லை என்றால், இந்த ஒண்ணுதான் இலக்கு என்று நினைத்து அல்லாஹ்வுடைய கடமைகளை மறந்து வாழ்ந்தால் நீங்கள் அடைய போற இடம் நரகம். சும்மலத்த உன்னஹா ஐனல் யகீன் சும்மலத்து அலுன்ன யௌமைதின் அனில் நஈம், அந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை பற்றி, பாக்கியங்களை பற்றி, அருட்கொடைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான எச்சரிக்கையோடு இதை முடிக்கிறான். அப்ப இந்த நரகத்தை நினைத்து பார்த்தானே 6வது வழியாக கூட எடுத்துக்கலாம். இந்த 5 வழி போக இந்த அதிகமான பேராசையில் நீங்கள் விடுபட நினைத்தீர்களே, ஆனால் அப்படி மனக்கல்ல நரகத்தை கொண்டு வாங்க. நரகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தண்டனை, நெருப்புல போட்டு வாட்டுறது, சுடுறது, தோள்கள் கரிஞ்சு போன திரும்ப மாற்றுறது, சீர் சிலப்பை எல்லாம் குடிக்க தர்றது, கொதிக்க வைக்கப்பட்ட செம்பு போன்ற பானங்களை கொடுத்து தொண்டைக்குழிய அறுக்கிறது, கள்ளிச்செடிய வாயில கொண்டு திணிச்சு அதையே உணவாக தருவது. அப்ப அந்த மாதிரி அந்த கொடுமையில நினைச்சு பார்க்கணும். இவ்வளவு கொடுமை இருக்கா இந்த அல்ஹா, இந்த தக்காசுர் என்ற காரணத்தினால, தக்காசுர் அதிக பேராசையினால இந்த பேராசை நம்மளை எல்லா வணக்கத்திலும் திசை திருப்புது, அதனுடைய ரிசல்ட் நரகமா போயிடுது. அதை அறிந்து கொள்வீர்கள் எச்சரிக்கிறாங்க இல்லையா? நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் நீங்க தொகுத்து வைத்து படித்து பாருங்க. 6வது வழி, இந்த நரகத்தில் மாட்டிக்கிற கூடாது என்று நினைத்தீர்களே, ஆனால் கண்டிப்பா இந்த பேராசை ஒளிஞ்சு போயிடும். அதை ஒழித்தவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நம்மையும் ஆக்கி அருள்வானாக.